कलयामि कलिध्वंसम् कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यं निहतं तमः वाळिपरकालन् वाळिकलिकन्ये वाळिकुरयलूर् वाळ्वेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர் மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோலீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கலயாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் யஸ்ய கோபி பிரகாஷாபிஹி ஆவித்யம் நிஹதம் தமஹ வாழி பரகாலன் வாழி கலிகண்ணி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் அனன்யசாத்யே ஸ்வாபீஷ்டே மகாவிஸ்வாச பூர்வகம் ததேக உபாயதாயாஞா பிரபத்தி சரணாகதி. நம்முடைய சம்பிரதாயம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நாம் அனைவரும் பிரபன்னர்கள், சரணாகதி மார்க்கத்திலே நிலை நின்றவர்கள், சரணாகதி நிஷ்டர்கள். பிரபத்தி சரணாகதி என்பது என்ன? அதைத்தான் இந்த சம்ஹிதா வாக்கியம் தெரிவிக்கிறது. அனன்யசாத்யே ஸ்வாபீஷ்டே மகாவிஸ்வாச பூர்வகம் ததேக உபாயதா யாச்ஞா பிரபத்தி சரணாகதி. பிரபத்தி என்பதும் சரணாகதி என்பதும் இரண்டும் ஒன்றே. எம்பெருமானை பற்றுதல், பரமாத்மாவையே உபாயமாக வரித்தல். இந்த சம்சாரமாகிற துக்கத்தை நாம் கடக்க வேண்டும். மாறி மாறி பல பிறப்பும் பிறந்துன்னு இந்த ஜீவாத்மா பல பிறவிகளை எடுத்து அந்த உடலாகவே தன்னை பிரமித்து உடலுக்கு உண்டான சுகங்களையே பெரிதாக எண்ணி அதையே அனுபவிக்க இவன் ஆசைப்படுகிறான். அதற்கே பல செயல்களை புரிகிறான். இப்போ மாறி மாறி மீண்டும் கர்மங்கள் சேருகின்றன. புண்ணிய பாப ரூபமான கர்மங்கள் சேர அதனாலேயே பல பிறவிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இந்த சம்சாரத்திலிருந்து கடப்பது, நம் முயற்சியால் கடப்பது என்பது மிகவும் கஷ்டமான காரியம், முடியவே முடியாத காரியம். அப்ப இதிலிருந்து கடத்துபவன் ஜெகத்துக்கே காரணபூதனாக விளங்கக்கூடிய எம்பெருமான். யாரொருவர் இந்த சம்சாரத்திலே நமக்கு பிறவியை கொடுக்கிறாரோ அவர்தானே இந்த சம்சாரத்திலிருந்து நம்மை விடுபடுத்த முடியும். நாமே இந்த சம்சாரத்துல பிறந்து விட்டோமா என்றால் இல்லையே. நாம் எல்லோருமே படைக்கப்பட்டவர்கள். எம்பெருமான் தான் நம்மை படைக்கிறான். அப்போ அந்த எம்பெருமானாலேயே தான் இந்த சம்சாரத்திலிருந்து நம்மை விடுபடுத்த முடியும். அதற்குத்தான் அந்த எம்பெருமானை வரிக்கிறோம். அவனே உபாயம். உபாயம் என்றால் வழியாக இருக்கிறான். எதற்கு? சம்சாரத்திலிருந்து கடப்பதற்கு. சம்சாரத்திலிருந்து கடந்து அக்கறைக்கு போய் எம்பெருமானை அனுபவித்து பல கைங்கரியங்களை புரிய வேண்டும். அப்படிப்பட்ட உபாயமாக எம்பெருமான் இருக்கிறான். ஆனால் அவனை நாம் ஏற்க வேண்டும், வரிக்க வேண்டும். தேவரீர் தான் உபாயம் என்று அவரிடத்துல விண்ணப்பிக்க வேண்டும். அதற்கு நம்மிடத்துல சில தகுதிகள் வேண்டும். என்ன தகுதி வேண்டும்? உயர்ந்த சாஸ்திர ஞானம் எல்லாம் இருக்க வேண்டுமா? பல சாஸ்திரங்களை எல்லாம் வாசித்து அனுஷ்டானத்தோடு இருக்க வேண்டுமா என்றால் அப்படிப்பட்ட ரொம்ப கஷ்டமான தகுதிகள் எல்லாம் இதற்கு கூறப்படவில்லை. வேறு எந்த சாதனங்களிலும் நமக்கு அன்வயம் கூடாது. அனன்ய சாத்தியே ஸ்வாபீஷ்டே. வேறு எத்தாலும் சாதிக்க முடியாதுங்கிறத நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம் முயற்சி எதனாலையும் சாதிக்க முடியாது. வேறு உபாயங்கள் எதை பற்றினாலும் முடியாது. எம்பெருமான் ஒருவனே நம்மை இந்த ஜகத்தில், அதாவது சம்சாரத்திலிருந்து விடுபடுத்துபவன்,
முக்தி கொடுப்பவன் ஜனார்தன பெருமாள் என்கிறதுல உறுதி வேண்டும். அனன்ய சாத்தியே ஸ்வாபீஷ்டே மகாவிஸ்வாச பூர்வகம். எம்பெருமானுடைய விருப்பத்திற்காகவே அடியேன் இருக்கிறேன், எனக்குன்னு தனியா எந்த விருப்பமும் இல்லை, நான் எம்பெருமானுடைய சொத்து என்பதை புரிந்து கொண்டு மிகுந்த நம்பிக்கையோடு, அதாவது மகா விஸ்வாசம், கண்டிப்பா எம்பெருமான் கொடுப்பான் என்கிறதுல உறுதி அதிகமாக இருக்க வேண்டும். சிறிதும் சந்தேகம் கூடாது. என்ன, நான் எதுவுமே பண்ணாமல் இருக்க எம்பெருமான் எப்படி கொடுப்பன் என்கிற ஒரு சந்தேகம் வருமே. நாம் எதுவுமே செய்ய தேவையில்லை, செய்யவும் முடியாது. ஏன்னா கொடுக்கக்கூடிய அந்த பேரு, வைகுந்தமாகிற அந்த பேரு, அந்த கைங்கரியம் அனுபவத்திற்கு நம்மால என்ன கொடுக்க முடியும், என்ன செய்ய முடியும்? அப்ப நாம் எதுவுமே செய்யக்கூடாது. எந்த முயற்சியிலும் நாம் ஈடுபடாமல் எம்பெருமானையே உபாயமாக பற்றி இருக்க வேண்டும். அதத்தான் அனன்ய சாத்திய சுவாபீஷ்டே மகாவிஸ்வாச பூர்வகம் ததேக உபாயதா யாஞ்ஞா என்று எம்பெருமானை நாமும் பிரார்த்திக்க வேண்டும். தேவரீர் தான் உபாயம் என்று அறிவிக்க வேண்டும். பின்னர் எம்பெருமானிடத்துல புருஷார்த்தத்தை பிரார்த்திக்க வேண்டும். இப்படி சரணாகதி பண்ணியிருக்கிறேனே, இதற்கு எது பயன்னா தேவரீருடைய கைங்கரியம், ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்று நம்மாழ்வாரும் பிராபியத்தை நிஷ்கர்ஷித்தார். இதுதான் எனக்கு புருஷார்த்தம் என்று 3ஆம் பத்து 3ஆம் திருவாய்மொழியில தெரிவித்தார். உலகமுண்ட பெருவாயான்னு 6ஆம் பத்து கடைசி பதிகத்திலே எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றி இதுதான் உபாயம்னு தெரிவித்தார். ஆக சரணாகதி மார்க்கம்ங்கிறது தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ரொம்ப உயர்ந்ததாக கருதப்பட்டு எம்பெருமானையே நாம் அனைவரும் பற்றி இருக்கிறோம். இதற்கெல்லாம் மூலம் எதுன்னா ஆழ்வார்களுடைய அருளி செயல்கள், அதே போல சாஸ்திரங்கள், வேதங்கள், இதிகாச புராணங்கள் அனைத்தும் இதற்கு ஆதாரபூர்வமாய் அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சரணாகதி பல ஆழ்வார்களும் பல இடங்கள்ல சரணாகதி செய்திருக்கிறார்கள். பிரபன்னஜன கூட்டஸ்தராகிற சுவாமி நம்மாழ்வார் முக்கியமா 4 திருவாய்மொழிகள்ல சரணாகதி ஸ்வரூபத்தை தெரிவித்தார். உபாய ஸ்வரூபம், நோற்ற நாளும் என்று தொடங்கக்கூடிய 4 அதாவது திருவாய்மொழிகள். நோற்ற நோன்பிலேன், அதே போல ஆறாவமுதே அடியேனுடம் என்கிற திருவாய்மொழி, மானை நோக்கு நல்லீர் என்ற திருவாய்மொழி, பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் என்கிற திருவாய்மொழி. இப்படி 4 பதிகங்கள்ல பெருமானிடத்துல சரணாகதி பண்ணி அடுத்ததாக 6ஆம் பத்து கடைசி பதிகத்துல திருவேங்கடமுடையானிடத்துல சரணாகதி பண்ணார். ஆக 5 பதிகங்கள் நம்மாழ்வாருடைய சரணாகதி. மாறன் அடிபணிந்து உய்ந்தவர் சுவாமி ராமானுசர். அதே போல திருமங்கையாழ்வார் மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த என்கிற கணக்கிலே நம்மாழ்வாருடைய அந்த திவ்ய பிரபந்தங்களுக்கெல்லாம் விளக்கமாக அங்கங்களாக பல பாசுரங்களை அருளி செய்தார். அவர் அருளி செய்த 6 திவ்ய பிரபந்தங்களுக்குள்ளே பலவிடங்கள்ல சரணாகதி பண்ணுகிறார். அப்படிப்பட்ட ஒரு சரணாகதி பதிகத்தை தான் நாம் இன்னைக்கு அனுபவிக்க போகிறோம். சுவாமி திருமங்கையாழ்வார் திருநறையூர் நம்பி, அந்த நம்பி எம்பெருமானிடத்துல சரணாகதி செய்கிறார். திருநறையூருக்குன்னு ஆச்சரியமா 100 பாசுரங்களை சமர்ப்பித்திருக்கிறார். திருவரங்கத்துக்கு 50 பாசுரங்கள். சம்பிரதாயத்துக்கு அவர்தானே பெருமாள், மூலமான வேர்பற்றான திவ்யதேசம் திருவரங்கம். அப்ப அந்த திருவரங்கத் எம்பெருமான் அவர்தான் பெரிய பெருமாள் என்று கொண்டாடப்படுகிறார். பெருமாளுக்கு 50 பாசுரங்களை சமர்ப்பித்தார். ஆச்சாரியனுக்கு இரட்டை சம்பாவனை சமர்ப்பிக்கணுமா? எப்போதுமே பெருமாளுக்கு ஒரு வெத்தலைப்பாக்கு சமர்ப்பித்தால் ஆச்சாரியனுக்கு 2 வெத்தலைப்பாக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று சம்பிரதாயம் மரபு. அதன்படி இப்ப திருநறையூர் நம்பிதான் திருமங்கையாழ்வாருக்கு ஆச்சாரியர். பஞ்சசம்ஸ்காரம் அவர்தானே செய்து வைத்தார். அப்போ பெரிய பெருமாள் திருவரங்கத்தில் இருப்பவர் எம்பெருமான். திருநறையூர்ல சேவை சாதிக்கக்கூடிய நம்பி எம்பெருமான், மஞ்சுளவல்லி நாயிகா சமேத நின்ன நாராயண பெருமாள் திருநறையூர் நம்பி அவர்தான் ஆச்சாரியரா. ஆச்சாரியருக்கு இரட்டை சம்பாவனை. அதனால 50 பெருக்கள் 2 100 பாசுரங்களை சமர்ப்பித்தார். ஆச்சரியமா 6ஆம் பத்திலே 4ஆம் பதிகம் தொடங்கி 7ஆம் பத்திலே 3ஆவது பதிகம் வரைக்கும் 100 பாசுரங்கள். அப்படி திருநறையூர் எம்பெருமானுக்கு ஆச்சரியமா இந்த பாசுரங்களை சமர்ப்பித்திருக்கிறார். அதிலே 6ஆம் பத்து 9, 6 4 6 5 6 6 6 7 6 8 6 9 அதிலே திருநறையூர் நம்பியின் இடத்துல சரணாகதி செய்கிறார். எம்பெருமானுடைய திருவடிகள் தான் ஒரே கதி, இதுதான் ஒரே உபாயம் என்று பற்றுகிறார். ஆனா கீழே திருமங்கையாழ்வார் பல சரணாகதிகளை புரிந்திருக்கிறார். அப்படி இருப்பினும் இந்த திவ்ய தேசத்துல இந்த எம்பெருமானிடத்துல சரணாகதி செய்வதற்கு தனி ஏற்றம் உண்டு, சிறப்பு உண்டு. அது என்ன என்பதை பெரியவாச்சான் பிள்ளை தம்முடைய வியாக்கியானத்துல ஆச்சரியமா காட்டி கொடுக்கிறார். பல ஆச்சாரியர்களும் இத்தை அழகாக விவரித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் சுருக்கமாக அனுபவிக்கலாம். இப்படிப்பட்ட பேற்றை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய ஜீயர் சுவாமி
ஸ்ரீமன் நாராயண யதிகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி ஸ்ரீமத் பரமஹம்ச இத்தியாதிப்படியே ஜீயர் சுவாமி பெங்களூரிலே ஸ்ரீமட்டத்திலே எழுந்தருளி இருந்து நிஷ்டலும் பல கைங்கரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதிலே ஒன்று, அன்பர்கள் அனைவருக்கும் திவ்ய பிரபந்த அர்த்தங்கள் போய் சேர வேண்டும். யார் எந்த மூலையில் எங்கிருந்தாலும் அவர்கள் எப்பொழுது விரும்பினாலும் இந்தந்த பாசுரங்களினுடைய அர்த்தத்தை அவர்கள் கேட்டு தெளிவாக அதை புரிந்து கொண்டு எப்பொழுதும் அதில் ஈடுபட்டவர்களாக இருக்க வேண்டும் என்ற அந்த கருணையோடு சுவாமி ஏற்படுத்தி இருப்பதுதான் திவ்ய பிரபந்த தாரா. அந்த ஆற்று ஒழுக்கு வரிசை திவ்ய பிரபந்த பாசுரங்கள் அப்படியே பெரிய ஆற்றொழுக்கு போலே நீரூற்று போலே அது பெருகி வர வேண்டும். அதிலே பலரும் அதில் ஆழ்ந்து அனுபவிக்க வேண்டும் என்று ஏற்படுத்தி இருக்கிறார். அதிலே தற்பொழுது நாம் அனுபவிக்க வேண்டியது பெரிய திருமொழி. அதிலே 6ஆம் பத்திலே 9வது பதிகம் பெடையடர்த்த மடவண்ணம் பிரியாது என்று தொடங்கக்கூடிய ஆச்சரியமான 10 பாசுரங்கள். இதிலே திருநறையூர் நம்பி எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணுகிறார். இதற்கு என்ன ஏற்றம்? கீழே பல பதிகங்கள்லையும் சரணாகதி பண்ணியிருக்கிறார். எந்தெந்த பதிகங்கள்னு சற்று நினைவு கூறலாம். நைமிசாரண்யம் என்கிற ஆச்சரியமான திவ்ய கஷேத்திரம், திவ்ய தேசம். முதல் பத்திலேயே நைமிசாரண்யத்தை அருளி செய்தார். அங்க நைமிசாரண்யத்துல அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றி சரணாகதி பண்ணி இருக்கிறார். அப்பொழுது பல தாழ்ந்த எதோ இன்பங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருந்தேன். பெண்கள் விஷயமாக எதோ இன்பங்கள்ல ஈடுபட்டிருந்தேன். இந்திரியங்களை எல்லாம் அதன் விஷயங்கள்ல ஈடுபடுத்தி ஒரே துன்பத்துக்கு ஆளாகி இருக்கிறேன். இப்போ அந்த கஷ்டங்கள் எல்லாம் போக வேண்டும். இந்த விஷயானுபவத்தை எல்லாம் நீக்கி அடியேனை தேவரீர் தான் ரட்சிக்க வேண்டும். தாழ்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்கிற அடியேனை தேவரீர் எப்படியாவது ரட்சித்தருள வேணும்ன்றதுக்காக சரணாகதி பண்ணார். நைமிசாரண்யத்துளந்தாய் வந்தும் திருவடி அடைந்தேன், உன்னுடைய திருவடிகளை அடைந்தேன், நைமிசாரண்யத்துளந்தாய்னு தொடங்கினார். அங்கே அதுதான் முதல் சரணாகதி. அதற்கு அடுத்ததாக தாயே தந்தை என்னும் தாரமே கிளை மக்கள் என்னும் நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால் என்ன திருவேங்கடமுடையான் இடத்திலே சரணாகதி. தாய் தந்தைன்னு யார் யாரோ தாழ்ந்த உறவினர்களிடத்திலெல்லாம் ஆசாபாசம் பற்று வைத்திருந்தேன். என்னுடைய மக்கள் என்னுடைய உறவினர்கள்னு அவர்களிடத்திலெல்லாம் தகாத இடத்துல அன்பு வைத்திருந்தேன். அதனால அவர்களுக்கே உழைத்து உழைத்து பெரிய பெரிய பாப காரியங்களை எல்லாம் புரிந்து விட்டேன். அதையெல்லாம் இப்பொழுது மன்னித்தருள வேண்டும். அப்போ முதல்ல சொன்னது தாழ்ந்த விஷயங்கள், தகாத விஷயங்கள்ல ஈடுபட்டேன். அடுத்தது உற்றார் உறவினர்கள் நினைத்து கொண்டிருந்தேன், இவர்கள்லாம் ரொம்ப வேண்டியவர்கள்னு. கடைசியில பார்த்தா அவர்களும் வெறும் ஆபாச பந்துக்கள். எல்லா விதத்திலும் எனக்கு உறவாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் ஒருவன் தானே. அவனை பந்துவாக பார்ப்பதை விட்டுட்டு தாழ்ந்த இவர்கள் உடலுக்கு ஏதோ உறவு இருக்கிறதுங்கிறதுக்காக உடல் சம்பந்தம் பிரகிருதி சம்பந்தத்தை இட்டு இவர்களை எல்லாம் உறவினர்களாக பார்த்தேன். பெரும் குற்றம், மன்னித்தருள வேண்டும் திருவேங்கடமுடையானே என்று அந்த எம்பெருமானுடைய திருவடிகள்ல சரணாகதி பண்ணார். இது 2வது சரணாகதி. இதற்கடுத்து திருநாங்கூர் 11 திவ்ய தேசங்கள். அதிலே காவலம்பாடி என்கிற ஆச்சரியமான க்ஷேத்திரம். கண்ணன் ராஜகோபாலனாக சேவை சாதிக்கக்கூடிய இடம். காவலம்பாடி மேய கண்ணனே களைகண் நீயே. தேவரீர் தான் களைகண், ரக்ஷகன். துன்பத்தை எல்லாம் களைந்து ரட்சிப்பவன் தேவரீர் ஒருவர்தான். உம்முடைய திருவடிகளை பற்றுகிறேன். காவலம்பாடி மேய கண்ணனே களைகண் நீயே என்ன அந்த காவலம்பாடி எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணார். இப்ப இந்திரியங்கள் எல்லாம் எங்கெங்கேயோ ஈடுபட்டு இருக்கிறதே, அந்த இந்திரியங்களை எல்லாம் நீர் தான் கட்டுப்படுத்தி கொடுக்க வேண்டும். ரிஷிகேஷன் எம்பெருமானுக்கு திருநாமமா. ரிஷிகங்கள்னா புலன்கள், இந்திரியங்கள், கண் காது மூக்கு முதலான அந்த இந்திரியங்களை எல்லாம் அடக்கி தருபவன் எம்பெருமான். தன்னுடைய பேர் அழக காட்டி நம்மை அவனிடத்துல ஈடுபடுத்தி கொள்கிறான். ஆக தேவரீர் திருவடிதான் அடியேனுக்கு ரக்ஷகம் என்று அந்த எம்பெருமானிடத்துல சரணாகதி புரிந்தார். இது காவலம்பாடி க்ஷேத்திரத்திலே. அடுத்து அருகே இருக்கக்கூடிய திருவெள்ளக்குளம் அண்ணன் பெருமாள்னு ஆச்சரியமா அன்போடு அழைக்கிறோம். அப்படிப்பட்ட அண்ணன் பெருமாளிடத்திலே திருவெள்ளக்குளத்துள் அண்ணா அடியேன் இடரை களையாயே, மிகுந்த துன்பத்துக்கு ஆளாகி இருக்கிறேன், துன்பங்களை எல்லாம் போக்கடிக்க வேண்டும். தெரியாமல் பல பாபங்களை புரிந்திருக்கிறேன். அந்த பாபம் பண்ணும்போது இது தவறுங்கிறது மனசுல பட்டிருந்தாலும் ஏதோ அந்த விஷயத்துல ருச்சி, அந்த பற்று, ஆசை தூண்ட தூண்ட ஏதோ தாழ்ந்த காரியங்களை பண்ணிவிட்டேன். இப்ப பலனை அனுபவிக்கும் போதுதான் அதெல்லாம் மிகுந்த தவறு என்று பயப்படுகிறேன். மேலும் மேலும் என்னென்ன கஷ்டங்கள் வரப்போகிறதோ தெரியவில்லைன்னு பயந்து கொண்டு திருவள்ளக்குளத்து அண்ணன் பெருமானிடத்துல சரணாகதி புரிகிறார். இது அடுத்த சரணாகதி. இப்ப நைமிசாரண்யத்திலே அந்த எம்பெருமானிடத்துல சரணாகதி, திருவேங்கடமுடையானிடத்திலே சரணாகதி, காவலம்பாடி கண்ணன் பெருமானிடத்திலே சரணாகதி. அடுத்தது திருவள்ளக்குளத்துல அண்ணன் பெருமாளிடத்துல சரணாகதி. இது 4 சரணாகதி ஆயிட்டா.
இதற்கு அடுத்ததாக திருவரங்கத்தெம்பெருமான், அந்த திருவரங்கத்தெம்பெருமானிடத்துல சரணாகதி புரிகிறார். 50 பாசுரங்களா, அதுல 10 பாசுரங்கள். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது மத்தவர் கிண்ணருள் சுரந்து மாழைமான் மடநோக்கி உன்தோழி உம்பி எம்பியன் ஒழிந்திலை உகந்து தோழன்னி எனக்கிங்கொழி என்ன சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திட ஆதலால் வந்தும் திருவடி அடைந்தேன் திருவரங்கத்தம்மானே அணிபொழிசூ திருவரங்கத்தம்மானேன்னு திருவரங்கத்தெம்பெருமானிடத்துல சரணாகதி புரிகிறார். அந்த எம்பெருமானிடத்துல எத்தனையோ பெரியவர்கள் எல்லாம் சரணாகதி அனுஷ்டித்தார்களே, அதை போலே இப்ப நான் அந்த அளவுக்கு பெருமையெல்லாம் என்னிடத்துல இல்லை. ஆனா அவர்கள் என்னென்ன விருப்பத்தோடு உம்மிடத்துல வந்து பற்றினாலும் அவரவர்கள் உள்ளத்துல என்ன விருப்பம்ங்கிறத புரிந்து கொண்டு அருள் புரிந்தாயல்லவா, அதை போல இப்போ அடியேனையும் தேவரீர் கருதி என் உள்ளத்துக்குள்ள நான் என்ன விரும்புகிறேன் என்பதை நீர் அறிந்து கொண்டு இந்த சம்சாரமாகிற பந்தத்தை கட்டை அவிழ்த்து கொடுக்க வேண்டும்னு திருவரங்கத்தெம்பெருமான் பெரிய பெருமாளிடத்திலேயே சரணாகதி புரிந்தார். இது 5வது சரணாகதி. இதற்கு அடுத்து திருவிண்ணகரப்பன், ஒப்பிலாத அப்பன் உப்பிலியப்ப பெருமாள், கும்பகோணத்துக்கு அருகே சேவை சாதிக்கக்கூடிய பெருமான் திருவிண்ணகர் என்று அந்த க்ஷேத்திரத்திலே சரணாகதி புரிகிறார். வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகர் மேயவனே, திருவிண்ணகரத்தில் எழுந்தருளிருக்கக்கூடிய எம்பெருமானே வேண்டேன், பொறுத்தேன் புன்சொல் நெஞ்சில் பொருள் இன்பமென இரண்டும் இருத்தேன் என்ன, இந்திரியங்களுக்கெல்லாம் ஒரே அதற்கே ஆட்பட்டு என்னுடைய வாழ்க்கையெல்லாம் இப்படியே வீணே போக்கி விட்டேன். அதையெல்லாம் இப்ப என்னால கட்டுப்படுத்துவதற்கு சுழியும் என்னிடத்துல ஞானமும் இல்லை, சக்தியும் இல்லை. ஆக தேவரீர் தான் இதையெல்லாம் அறுத்து தர வேண்டும் என்ன அந்த எம்பெருமானிடத்துல பிரார்த்திக்கக்கூடிய சரணாகதி அது திருவிண்ணகரப்பன் ஒப்பிலாத அப்பனிடத்துல சரணாகதி. ஆக இப்படி 6 சரணாகதியில் ஆயிடுத்தா. இப்ப அடுத்து 7வது சரணாகதி திருநறையூர் நம்பியினிடத்துல சரணாகதி. இந்த 10 பாசுரங்களுக்கு என்ன ஏற்றம் அப்படின்னு பார்த்தால், இப்ப வரிசையா வெவ்வேறு விஷயங்கள் துன்பங்களா சொல்லி ஒரே துக்கம் கஷ்டம்னு சொல்லிதானே சரணாகதி பண்ணார். ஆனா இப்ப திருநறையூர் நம்பியினிடத்துல சரணாகதி பண்ணும் பொழுது துன்பத்தினால சரணாகதி பண்ணவே இல்லை. ரொம்ப மிகுந்த இனிமையாக இருக்கிறதே, பெருமானுடைய திருவடிகள் எத்தனை போக்கியமா இருக்கு, அதை பார்க்கறச்சே அத்தனை அனுபவம் அத்தனை ஆனந்தத்தை கொடுக்கிறதே. தத்விஷ்ணோ பரமேபதே மத்வ உற்சகான்னு உபனிஷத் தெரிவிக்கிறது. தேனே மலரும் திருப்பாதம், அந்த திருவடி தாமரைகள்ல தேன் பெருகிறது, அத்தனை இனிமையா இருக்கு. பார்க்க பார்க்க மனசு அதிலேயே ஈடுபடுகிறது. இப்பேற்பட்ட அந்த திருவடிகளை கண்டால் வணங்காமல் இருக்க முடியுமா, பற்றாமல் இருக்க முடியுமா? ஒரு அடிமை எஜமானருடைய திருவடிகளை பற்றி நின்றால் தானே ஸ்வரூபமே சேர்ந்ததாக இருக்கும். ஆகவே அடியேன் பற்றுகிறேன்னு பற்றக்கூடியதுதான் இந்த 10 பாசுரங்கள். ஆக இதற்கு முன்னாடி செய்த சரணாகதிகள் எல்லாமே துன்பத்தினாலே தூண்டப்பட்டவராய் இந்த துக்கம் எல்லாம் போகணும்னு சரணாகதி புரிந்தார். ஆனால் இந்த 10 பாசுரத்துல பெருமானுடைய அழகில ஈடுபட்டவராய் இப்பேற்பட்ட போக்கியமான திருவடிகளை நான் எப்படி பற்றாமல் இருக்க முடியும் என்று மேல் விழுந்து பற்றுகிறார். அப்ப அதற்கும் இதற்கும் என்ன வாசி? அதெல்லாம் துன்பத்தினாலே ஏற்பட்டது, துக்கத்தினாலே ஈடுபட்டது. ஆனால் இது எந்த துக்கமும் இல்லை, துன்பமும் இல்லை, அதெல்லாம் போயிடுத்து மறந்தே போச்சு. இப்ப எம்பெருமானுடைய திருவடிகளை சேவித்தால் போக்கியம் இனிமை இனிமைன்னு அதுல ஈடுபட்டு அதனாலே சரணாகதி புரிகிறார். மற்றொரு விதத்துல ஏற்றம்னு பார்த்தால் கீழெல்லாம் சரணாகதிகள் ஆயிருக்கா, ஆனா 10 பாசுரத்திலையும் திருவடிகளை விண்ணப்பித்து சரணாகதி புரிந்தாரான்னு பார்த்தால் அப்படி காணப்படவில்லை. சில பாசுரங்கள்ல இருக்கலாம், ஆனா எல்லாம் அந்த பதிகம் முழுக்க திருவடியினுடைய அந்த பிரஸ்தாவம், ஒவ்வொரு பாட்டிலையும் பெருமானுடைய திருவடிகளை சொல்லி இப்பேற்பட்ட திருவடிகளை வணங்குகிறேன் பணிகிறேன்னு சொல்லி இருக்கிறாரான்னு பார்த்தால் அப்படி காணப்படவில்லை. ஆனால் இந்த 10 பாசுரங்கள்ல பூர்த்தியா முதல்லிருந்து கடைசி வரைக்கும் பெருமானுடைய திருவடிகளை சொல்லி அப்பேற்பட்ட திருவடிகளை அடைவதுதான் நமக்கு கர்த்தவியம், நெஞ்சேனி அந்த திருவடிகளை அடை என்று ஆச்சரியமா ஆனந்தமா தெரிவிக்கிறார். எதை போலே நம்மாழ்வார் 4 பதிகங்கள்ல சரணாகதி புரிந்தாரா? அந்த 4 பதிகங்கள்ல எல்லா பாசுரத்திலையும் திருவடி பிரஸ்தாவம் உண்டான்னு கேட்ட கிடையாது. ஆனால் உலகமுண்ட பெருவாயான்னு தொடங்கக்கூடிய பதிகம் 6ஆம் 10 இறுதி பதிகத்துல 10 பாசுரத்திலையும் திருவடியினுடைய பெயர் வரும். திருவடிகள் திருவடிகள்னு சொல்லி அந்த பூவார்கழல்கள் அறிவினையேன் பொருந்துமாறு புனராயே என்ன அந்த திருவடிகளை சொல்லி அந்த திருவடிகளை சரணாகதியாக பற்றுகிறேன்னு தெரிவிக்கிறார் நம்மாழ்வார். அங்க அதே போலத்தான் இங்க பெரிய திருமொழியிலே திருமங்கையாழ்வார் இந்த 10 பாசுரத்திலையும் திருநறையூர் நம்பியினுடைய அந்த திருவடிகளை சொல்லி அந்த எம்பெருமானை சரணாகதியாக பற்றுகிறார். மேலும் இங்க என்ன ஏற்றம்? புருஷகாரமாக பிராட்டி இருக்கிறாள்னு தான் இது வரைக்கும் பார்த்திருக்கிறோம். ஆனா இந்த க்ஷேத்திரமே எப்பேற்பட்ட க்ஷேத்திரம்னா வஞ்சுலவல்லி நாயகிக்கு தான் இங்க பெருமை பிராதான்யம் அதிகம். நாச்சியார் கோவில் என்னதான் இந்த திவ்ய தேசத்திற்கே பெருமை. அப்ப நாச்சியாருக்குத்தான் முதலிடம். ஏன்னா மேதாவி மகரிஷி என்ன ஒரு ரிஷி இருந்தார்,
அவருக்கு புத்திரியாகத்தான் நீலாதேவியே வந்து அவதரித்தார். வஞ்சுலவல்லிங்கிற பெயரோடு வளர்த்து வந்தார். அந்த சமயத்துல தான் நரையூர் நம்பியாக எம்பெருமான் வந்து கொஞ்சம் வயதானவரா முதியவராக வந்து எனக்கு உன்னுடைய பெண்ணை கொடுக்க முடியுமான்னு கேட்க, அப்ப ரிஷி சொன்னாராம், என் பெண்ணு ரொம்ப சின்னவளா, நான் அவளுக்கு நிறைய செல்லம் கொடுத்து ஆசையா வளர்த்துட்டேன். அவளுக்கு சுதந்திர தன்மையோடு வளர்த்திருக்கிறேன். அவள் எது கேட்டாலும் சரின்னு சொல்லியே வளர்த்துட்டேனா, இப்போ கல்யாணம் ஆன பிற்பாடும் அவளுடைய சுதந்திர தன்மைக்கு எந்த பங்கமும் வரக்கூடாது. அவளுடைய சுதந்திர தன்மைக்கு துளி கூட குறைவு இருக்கக்கூடாது. அவள் என்ன சொல்றாளோ அதை கேட்டு நடக்கிற மாப்பிள்ளையா இருந்தாதான் உமக்கு நான் அவரை கொடுப்பேன்னு சொன்னாராம். பெருமாள் அதற்கென்ன, அவள் என்ன சொல்லுகிறாளோ அதை அப்படியே தலையால ஏற்றுக்கொண்டு அதன்படியே இருக்கிறேன்னு பெருமாள் ஒப்பு கொண்டாராம். சரி என்று மேதாவி மகரிஷி அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க, இன்னைக்கு நமக்கும் மஞ்சுளவல்லி நாச்சியார் சமேதனாக நரையூர் நம்பி சேவை சாதிக்கிறான். ஆனால் கோவில்ல கர்ப்ப கிரகத்துல போய் பெருமானை சேவிக்கணும்னு பார்த்தால் அவர் சற்று நகர்ந்துதான் இருப்பார். நடுவாக யார் இருப்பாள்னா மஞ்சுளவல்லி தாயார் தான் நடுவாக சேவை சாதிப்பாள். இப்ப திருவல்லிக்கேணி திவ்யக்ஷேத்திரத்துல போய் நடுவுல பார்த்தசாரதி எம்பெருமான், மூலவர் வேங்கட கிருஷ்ணன் எம்பெருமான சேவிக்கிறோம். அங்க வாசல்ல துவஜஸ்தம்பத்துக்கு அருகே இருந்து நின்று சேவித்தால் கூட பெருமானுடைய சேவைங்கிறது ரொம்ப எளிதாக கிட்டிவிடும். ஆனால் அருகே இருக்கக்கூடிய ருக்மிணி தாயாரை சேவிக்கணும்னா உள்ள குலசேகரன் படிக்கு அருகே போய் நின்றால்தான் அவருடைய சேவையே கிட்டும். அது வரைக்கும் பெருமாள் தான் வாசல் முழுக்க அடைத்து கொண்டு பெரிய திருமேனியாக சேவை சாதிப்பார் இங்க திருவல்லிக்கேணி திவ்யதேசத்திலே. ஆனால் நாச்சியார் கோவில் அப்படியே நேர் மாறுதல். அங்க நாச்சியார் தான் நட்ட நடுவுல சேவை சாதிப்பாள். அவள் தான் வாசல் முழுக்க இருக்கிறா போல அப்படி ஒரு சேவை. பக்கத்துல இந்த பக்கமாக நரையூர் நம்பி அருகே தானும் நின்று கொண்டு இவளுக்கு தான் தான் மணவாளன் என்று தன்னை வெளிப்படுத்தி கொண்டு பெருமானும் சேவை சாதிப்பான். இன்னைக்கும் புறப்பாடு என்றால் முதல்ல தாயார் தான் அங்கே புறப்பட்டு எழுந்தருளுகிறார். பின்னாடிதான் நரையூர் நம்பி எழுந்தருளுகிறார். திருவாராதனம் தளிகை கண்டருள பண்ணுதல் அனைத்தும் தாயாருக்குத்தான் முதல். அதற்கப்புறம் பிரசாதமாகத்தான் எம்பெருமானுக்கே கண்டருள பண்ணப்படுகிறார்கள். என்ன காரணம்? அது நாச்சியார் கோவில், நாச்சியாருக்கு அத்தனை பிராதானியம். அப்ப நாச்சியார் புருஷகாரமாக இருந்து நம்மை சேர்த்து வைப்பாள்ங்கிறதுல சுழியும் சந்தேகமே இல்லையே. மற்ற இடத்துலயாவது ஏதோ பிராட்டிய திருமார்பல கொண்டிருக்கிறான், அருகே கொண்டிருக்கிறான், பக்கத்துல இருக்கிறாள் என்று ஏதோ சொல்லிவிட்டு பெருமான் சற்று நழுவதற்கும் காரணம் உண்டு. ஆனால் நாச்சியார் கோவில்ல போய் எம்பெருமான பற்றினோம்னா பிராட்டி சொன்னா கேட்டு நடப்பவனாகத்தான் அவன் இருக்கிறான். அப்ப நாமெல்லாம் பிராட்டி நிழலை ஒதுங்கினால் நிச்சயம் நமக்கு பேரு உண்டு என்பதினாலே திருமங்கையாழ்வார் மிகுந்த ஆனந்தத்தோடு சரணாகதி பண்ணுகிறார். அப்படிப்பட்ட ஆச்சரியமான 10 பாசுரங்கள், அதை சுருக்கமாக அனுபவிக்கலாம். முதல் பாசுரம், பெடையடர்த்த மடவண்ணம் பிரியாது மலர்கமலம் மடலெடுத்து மதுநுகரும் வயலுடுத்த திருநரையூர் முடையடர்த்த சிரமேந்தி மூவுலகும் பலிதிரிவோன் இடர்கெடுத்த திருவாளன் இணையடியே அடைநெஞ்சே. இடர்கெடுத்த திருவாளன், திருவை ஆளக்கூடிய எம்பெருமான், மகாலட்சுமிக்கு சுவாமியாக, வஞ்சுலவல்லி நாயகிக்கு நாதனாக எழுந்தருளிருக்கக்கூடிய எம்பெருமான், அவனே நம்முடைய இடரையெல்லாம் களைவான். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவடிகளையே அடைநெஞ்சே. இடர்கெடுத்த திருவாளன் இணையடியே அடைநெஞ்சே. ஒன்றோடு ஒன்று பொருத்தமாக இருக்கக்கூடிய அழகான திருவடிகளை அடை என்று நெஞ்சுக்கு உபதேசிக்கிறார். என்ன, நெஞ்சு தானே சண்டித்தனம் பண்ணாமல் போய் அடைய வேண்டும். ஆழ்வார்களுடைய நெஞ்சுங்கிறது ரொம்ப உயர்ந்த நெஞ்சு, முந்துத்த நெஞ்சு. ஆழ்வார் சொல்லவே வேண்டாம், இந்த நெஞ்சு தானே முன்னாடி போய் பற்றி விடுகிறது. அப்படி இருப்பினும் சற்று கலக்கத்தோடு அந்த நெஞ்சத்துக்கு தடுமாட்டமே இருக்கக்கூடாது, சலனமே இருக்கக்கூடாதுன்னு தட்டி தட்டி எப்போதும் நெஞ்சுக்கு உபதேசிக்கிறார்கள் ஆழ்வார்கள். இப்ப நாமெல்லாம் என்ன பண்ணணும்? நாம இந்த மாதிரி நம்முடைய நெஞ்சத்தை குறித்து ஏதானும் பேசுகிறோமா, நெஞ்சத்தை குறித்து ஏதானும் சிந்திக்கிறோமான்னா இப்படி எல்லாம் ஒன்றும் காணவில்லை. ஆனா ஆழ்வார்கள் பாட்டுத்தோறும் பாசுரந்தோறும் நெஞ்சமே நெஞ்சமேன்னு தங்களுடைய மனசையே தட்டி கொடுத்து பெருமானிடத்துல ஈடுபடு ஈடுபடு என்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட சிறந்த பாசுரங்கள். இதிலே 2-3 விஷயங்களை ஆச்சாரியர் பெரியவாச்சான் பிள்ளை தெரிவிக்கிறார். இப்படி சரணாகதி பல தடவை பண்ணலாமோ? ஏன்னா ராமன் சக்கரவர்த்தி திருமகன், அவர் சரமஸ்லோகத்துல தெரிவிக்கும் பொழுது சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமியேதத் விரதம் மம என்று தெரிவித்தார். சகிருதேவ, ஒரு முறை யாரொருவன் என்னை வந்து அபயம் சரணம் என்று பற்றுகிறானோ அவனை நான் எல்லா பிராணிகளிடத்திலிருந்து ரட்சிக்கிறேன், எந்த ஆபத்தும் இல்லாதபடி அவனை காக்கிறேன்னு ராமன் உறுதி கொடுக்கிறார் சரமஸ்லோகத்திலே. அப்படி தெரிவிக்கும் பொழுது சகிருதேவ என்று ஒரு முறை என்று தெரிவிக்கிறாரா? அப்ப அந்த ஒரு முறை பற்ற வேண்டும்னு தான் சொல்லி இருக்கிறது. சகிருதேவகி சாஸ்திரார்த்தகா, எம்பெருமான பற்றும் பொழுது ஒரே ஒரு தடவை பற்றினாலே போரும். என்ன, அவன் சிறந்த உத்தமன் அல்லவா, புருஷோத்தமன். அதனால நாம ஒரு தடவை பற்றி விட்டாலே
அதை எம்பெருமான் பெரிதாக நினைத்து கொண்டு சரி சரி இவர்கள் நம்மை பற்றினவர்கள், நாம் கைவிடக்கூடாதுன்னு உறுதியாக நின்று நம்மை ரட்சிக்கிறான். அப்படி இருக்கிறச்ச இப்ப பல தடவை சரணாகதி பண்ணலாமோ? எம்பெருமான ஒரு தடவை தானே உபாயமாக பற்ற வேண்டும். அப்படி இருக்க இப்ப ஆழ்வார்கள் பல தடவை சரணாகதி செய்கிறார்களே, இது கூடுமோ? திருமங்கையாழ்வார் இப்ப இதற்கு முன்னாடி 6 தடவை சரணாகதி புரிந்திருக்கிறார். மறுபடியும் 7வது தடவை சரணாகதி புரிகிறார் என்றால் இப்ப சரணாகதியில நம்பிக்கை இல்லையோ? நாம தான் நம்பிக்கை இல்லாம பல காரியங்களை புரிவோம். ஆழ்வாரே இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாமல் பல தடவை சரணாகதி பண்ணலாமா என்றால் இது நம்பிக்கை இல்லாமல் பண்ணவில்லை. அப்ப ஏன் இப்படி பண்ணுகிறார்? அதைத்தான் 2 ஆச்சாரியர்கள் 2 தடவை அழகா விவரிக்கிறார்களாம். கூரத்தாழ்வான் ராமானுஜருடைய சிஷ்யர், அவர் தெரிவிப்பராம், சக்ருதேவ என்ற அந்த இடத்துக்கு பொருள் என்னன்னா சடக்கெனன்னு அர்த்தமா. சக்ருதேவ என்றால் ஒரு முறை என்று மட்டும் அர்த்தம் இல்லை, சடக்கென பண்ண வேண்டும். எப்பொழுது மனசிலே நமக்கு தோன்றுகிறதோ அப்பொழுதே பண்ணிவிட வேண்டும். நின்னவானில்லா நெஞ்சினையுடையேன் என்று நம்முடைய மனசு ஒரே மாதிரி எப்பொழுதும் இருக்குமா? இப்பொழுது ஏதோ சத்தோகுணம் அதிகரிக்கும் பொழுது எம்பெருமான பற்றலாம்னு தோணும். அதே சற்று தமோகுணம் ரஜோகுணம் கூடித்துன்னா அப்ப உலக விஷயங்கள்ல ஈடுபடும். அதனால ஆழ்வான் என்ன தெரிவிக்கிறார்னா, சக்ருதேவ என்று ராமன் சொல்லி இருப்பதற்கு என்ன பொருள் தெரியுமோ? ஒரு முறை அவன் பற்றுகிறானோன்று மட்டும் அர்த்தம் இல்லையா. எப்பொழுது அவனுக்கு மனசுல ஆணுகூல்யம் பிறந்ததோ, பெருமாள் தான் நம்மை ரட்சிக்கிறார்னு தெரிந்ததோ, அதே க்ஷணத்துல சரணாகதி பண்ணிவிட வேண்டும். ராமானுசர் இளைய பெருமாள் அவர் அப்படித்தானே தெரிவித்தார். இளையாழ்வாருங்கிற திருநாமத்தோடு அவர் காஞ்சிபுரத்துல இருந்தார். அப்போ திருக்கச்சி நம்பிகள் மூலமாக 6 வார்த்தைகளை பெற்றார். பெரிய நம்பிகளையே ஆச்சாரியராக அடைய வேண்டும்னு தேவப்பெருமாள் நியமிக்க, சரி நியமனம் என்று ஏற்றுக்கொண்டு காஞ்சிபுரம் பெருமாள் கோவிலிருந்து புறப்பட்டு திருவரங்கத்தை நோக்கி நடந்தார். அதே சமயம் ஆளவந்தாருடைய நியமனத்திற்கு ஏற்ப பெரிய நம்பிகளும் தம்முடைய திவ்ய பத்தினி தம்பதியுமாக இருவருமாக சேர்ந்து திருவரங்கத்திலிருந்து பிரயாணப்பட்டு பெருமாள் கோயிலுக்கு வர, இருவருமாக நடுவிலே மதுராந்தகத்திலே ஏரி காத்த ராமன் எம்பெருமான் சன்னதியிலே சந்திக்க, அப்பொழுது இளையாழ்வார் விண்ணப்பித்தார், இனி காலத்தை கடத்த வேண்டாம், இப்பொழுது மனசு சித்தமா இருக்கு, இங்கிருந்து திரும்பி வேற எங்கேயானும் போறதுக்குள்ள மனசு என்னாகுமோ தெரியாது. மேலும் உடல், என்னுடைய உடலும் நிலையானது இல்லையே, மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் என்ன, உடலும் நிலையானது கிடையாது, மனசும் மாறிவிட்டாலும் கஷ்டம். ஆக இங்கேயே சரணாகதி பண்ணிவிடுகிறேன், இப்பொழுதே என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அங்கேயே பிரார்த்திக்க, அங்கே இருக்கக்கூடிய மகிழ மரம் அதற்கு அடியிலேயே அவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் நடைபெற்றது என்று சரித்திரத்துல கேள்விப்படுகிறோம். அப்ப மனசுங்கிறது ஒரே மாதிரி எப்பொழுதும் இருக்காதுன்னு பெரியோர்கள்லாம் பயப்படுகிறார்களா? அதனால மனசுல எப்ப நல்ல குணம் ஏற்பட்டு எம்பெருமான பற்ற வேண்டும்ங்கிற எண்ணம் வந்ததோ, காலம் தாழ்த்தவே கூடாது, உடனே போய் பற்றிவிட வேண்டும் என்று கூறத்தாழ்வான் அதற்கு அப்படி பொருள் தெரிவிப்பறாம். அப்ப ஒரு முறைங்கிற கட்டாயம் இல்லைங்கிறத சற்று தளர்த்துகிறார். அதனால பல தடவை பண்ணலாம், எப்பொழுதெல்லாம் மனசுல ஆணுகூல்யம் பிறக்கிறதோ அப்பொழுதெல்லாம் பண்ணலாம் என்று அவர் அப்படி தெரிவிப்பறாம் கூறத்தாழ்வான். எம்பாருங்கிற ஆச்சாரியர் ராமானுஷருடைய சிறிய தாயாருடைய பிள்ளை. தை மாசம் புனர்வசு நட்சத்திரத்திலே புருஷமங்கலம், அதாவது மழலை மங்கலம், மதுரமங்கலம்னு இன்னைக்கு அழைக்கப்படுகிறது. அந்த க்ஷேத்திரத்தில் அவதரித்தவர், ராமானுசரையே காப்பாத்தி கொடுத்தவர் அவர்தானே. யாதவ பிரகாசருடைய அந்த சூழ்ச்சி வலையிலிருந்து கங்கை யாத்திரைன்னு பெயர் வைத்து இவரை முடிக்க திட்டமிட்டார் யாதவ பிரகாசர். அந்த சமயத்துல நீர் தப்பிவிடும்னு சொல்லி அவரை தப்ப வைத்தவரே கோவிந்தர் தான். அவர் பின்னாடி துரியாசிரமம் சந்நியாசாசிரமத்தை ஏற்றுக்கொண்டு எம்பாருங்கிற திருநாமத்தோடு விளங்கினாரா. அவர் இந்த சக்ருதேவங்கிற சொல்லுக்கு அழகா ஒரு பொருளை தெரிவிப்பராம். சக்ருதேவ என்றால் என்ன அர்த்தம்? ஒரு முறைன்னு தான் அர்த்தம் வாஸ்தவம். ஆனால் இந்த ஜீவாத்மாவினுடைய நிலையை பார்த்தால் இவன் எத்தனை பிறவிகளாக இருந்து சரணாகதி பண்ணி இருந்தாலும் அது அனைத்தும் சேர்த்தால் ஒரு முறைக்கு கூட போராது. இவன் இந்த ஜென்மம் முழுக்க சரணாகதி பண்ணி இருந்தால் கூட அத்தனை சரணாகதிகளை சேர்த்தாலும் இவன் ஒரே ஒரு தடவை சரணாகதி பண்ணதாகத்தான் அமையும். எத்தோடு ஒப்பிடும் பொழுது பெருமானுடைய முயற்சியை பார்க்கும் பொழுதுதான். பெருமான் நம்மை திருத்த வேண்டும்னு முயற்சிக்கிறார், அதற்குத்தான் படைக்கிறார். ஒவ்வொரு தடவையும் நமக்கு பிறவி கொடுக்கிறாரா? கோடான கோடி பிறவிகளை நாம எடுத்தாச்சு. எத்தனையோ முறை எம்பெருமான் நம்ம இடத்துல முயற்சி பண்ணி கொண்டே இருக்கிறாரா? அது கோடிக்கணக்கில் இருக்கு. அவருடைய முயற்சிக்கு முன்னாடி ஏதோ இந்த பிறவியில ஞானம் பிறந்த பிற்பாடு ஏதோ சரணாகதின்னு 2 வார்த்தையை சொல்லி பெருமானுடைய திருவடிகளை பற்றுகிறேன். இது ஒரு தடவை பண்ணியிருந்தாலும் சரி, 10 தடவை பண்ணியிருந்தாலும் சரி, இந்த ஜென்மம் முழுக்க பண்ணியிருந்தாலும் சரி, அவர் பண்ண முயற்சிக்கு முன்னாடி, அவர் கொடுக்கக்கூடிய பேற்றுக்கு முன்னாடி இது எத்தனை தடவை பண்ணியிருந்தாலும் ஒரு தடவை பண்ணினது கூட சமம் ஆகாது என்று எம்பாருங்கிற ஆச்சாரியர் தெரிவிப்பராம். ஆக
இப்படி பார்த்தால் அப்ப இத்தனை தடவை சரணாகதி பண்ணி இருந்தாலும் அதனால ஒன்றும் தப்பில்லை. அது கொடுக்கக்கூடிய அந்த பேற்றுக்கு சமமாக இல்லாததுனாலே அனைத்தும் சேர்ந்து ஒரு தடவை செய்ததாகத்தான் ஆகும். எதை போலே கண்ணனம்பெருமான் தாம் தெரிவிக்கும் பொழுது எப்படி தெரிவித்தார்? பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயஷ்சதி. எது கொடுத்தாலும் என் பக்தன் ஒரு இலையோ கொஞ்சோண்டு புஷ்பமோ துளி நீரோ எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிறேன், எனக்கு அதற்கு மேல எதுவும் தேவையில்லைன்னு கண்ணனம்பெருமான் தெரிவித்தான். இதையேத்தான் இவரும் தெரிவித்தார். அதாவது அந்த திருதராஷ்டிரன் கேட்கிற சமயத்திலே எப்படி கண்ணனை நம்மிடத்துல வசியப்படுத்தலாம்னு கேட்க அப்ப தெரிவித்த வார்த்தை அந்யத் கும்பாத் அபாம் பூர்ணாத்து அந்யத் குஷலசம் பிரஷ்னாத்து. அந்த கண்ணனம்பெருமான் வேறு எதற்கும் வசப்பட மாட்டான். அவன் வருகிற வழியில ஒரு குடம் தீர்த்தத்தை வைத்தால் அதற்கே மகிழ்ந்து விடுகிறான். அதே மாதிரி சௌக்கியமான 2 வார்த்தை விசாரித்தால் அதற்கே மிகுந்த சந்தோஷம் ஆனந்தம் அடைந்து விடுகிறான். மற்றபடி அவனுடைய திருவடிகளை 2 மலர்களை கொண்டு சேர்த்தால் அதற்கே பெரிய கைங்கரியத்தை பண்ணிவிட்டதாக அவன் சந்தோஷப்படுகிறான். ஆக இப்படிப்பட்ட ரொம்ப சுலபன் அந்த எம்பெருமான்னு தெரிவித்தார். இது அங்க வார்த்தை. ஆனால் ஆண்டாள் தெரிவிக்கும் பொழுது 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன், 100 தடா நிறைந்த வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் என்று நாம சமர்ப்பிக்கும் பொழுது 100 கங்காளம் நிறைய வெண்ணெயை சமர்ப்பிக்கணும், அக்கார அடிசில் சமர்ப்பிக்கணும்னு ஆண்டாள் தெரிவிக்கிறாள். இந்த 2த்தையும் பார்த்தா ஏதோ சந்தேகமா இருக்கே. ஒருத்தர் சொல்றச்ச வெறும் ஒரு குடம் தீர்த்தம் கொடுத்தால் போறோம், ஒரு இலையோ ஒரு புஷ்பத்தை கொடுத்தாலே கண்ணன் திருப்திப்பட்டு விடுகிறான், இது ஒருத்தருடைய வாக்கியம். இல்ல 100 கங்காளம் நிறைய கொடுக்கணும், 100 கங்காளம் வெண்ணெய் 100 கங்காளம் அக்காலடிசில் கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்ப இது உண்மையா அது உண்மையான்னா இரண்டும் உண்மைதான். எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை பார்க்கும் பொழுது நாம 100 என்ன 1000 கொண்டு போய் கொடுத்திருந்தாலும் அவர் உண்ட வெண்ணைக்கும் அவர் ஜெகத்தையே உண்டிருக்கிறார், வயிற்றுல வைத்து ரட்சிக்கிறார். அப்பேற்பட்ட எம்பெருமானுக்கு இந்த 1000 கங்காளம் எண்ணத்துக்கு சமானம் ஒன்றுமே இல்லையே. ஜகத்தையே தன்னுடைய வயிற்றுல ஒரு சின்ன பகுதியில அடக்கி விடுகிறார்னா அவருக்கு ஏதோ ஒரு 1000 கங்காளம் வெண்ணையும் 1000 கங்காளம் அக்காரடிசலையும் கொடுத்தால் அதனால அவர் வயிறு திருப்தி ஆகிவிடுமா? அப்ப நம்முடைய பக்தியை பார்க்கும் பொழுது எம்பெருமான் பக்தியைத்தான் ஏற்கிறான். அந்த பக்தியில யார் யாருக்கு எவ்வளவு முடியுமோ அவர்களை சமர்ப்பிக்கலாம். ஒருத்தருக்கு 1 கங்காளம் முடியும்னா அதை சமர்ப்பிக்கலாம், ஒருத்தருக்கு 100 முடிந்தால் அதை சமர்ப்பிக்கலாம். ஆனால் எவ்வளவு சமர்ப்பித்தாலும் அவருடைய பெருமைக்கு பார்க்கும் பொழுது அது ஈடாகவே ஆகாதுன்னு அங்க ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். அதே போலத்தான் சரணாகதியிலும் நாம் எத்தனை தடவை சரணாகதி பண்ணி இருந்தாலும் எம்பெருமானுடைய அந்த குணம், அவருடைய அந்த பெருமை, அவர் கொடுக்கக்கூடிய அந்த அனுபவத்தை பார்க்கும் பொழுது இது ஒரு ஜென்மம் முழுக்க பண்ணி இருந்தாலும் ஒரே ஒரு தடவை பண்ணினத்துக்குத்தான் சமம் என்று இத்தை எம்பார் தெரிவித்தராம். இன்னும் 3வது நிர்வாகம் ஆச்சரியமா பட்டர் தெரிவித்தார். இதை ஏன் இந்த மாதிரி கொள்ள வேண்டும்? இது ஒரு முறை பண்ணியிருக்கட்டும், 2 தடவை பண்ணியிருக்கட்டும், எத்தனை தடவை பண்ணியிருந்தாலும் இது இனிமையினாலே செய்கிறார்கள்னு கொள்ளலாமே. பெருமானுடைய திருவடிகளை பார்த்தா இனிமையா இருக்கு, போக்கியமா இருக்கு. அந்த இனிமையை பார்க்கும் பொழுது அதுல எத்தனை தடவை வேண்டுமானாலும் பற்றலாம்னு தோன்றுகிறது. எதை போலே ரொம்ப சுகுமாரமானவர்கள், ரொம்ப மென்மையானவர்கள். அவர்கள்லாம் எப்பொழுதும் கையில சின்ன ஒரு இதுல ஒரு பாத்திரத்துல சந்தனம், பச்சை கற்பூரம், குங்குமப்பூ இதெல்லாம் வைத்து கொண்டிருப்பார்களாம். அடிக்கடி அதை முகத்துல மூக்குல வைத்து அப்படி முகர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஏன் அதெல்லாம் இல்லாம அவர்களா இருக்க முடியாதான்னா ரொம்ப மென்மையானவர்கள் கூட அப்படி பார்க்கிறோமே. அதிகமா வெயில் இருக்கு அப்படின்னா ஒரு சின்ன கைக்குட்டையில ஏதோ துணிய அந்த கைக்குட்டைய ஜலத்தை தெளிச்சு அதை ஈரப்படுத்தி கொண்டு அப்படி ஜலத்தை மேல கண்ணுல காதெல்லாம் அதாவது கண்ணத்துல எல்லாம் அப்படி தடவி கொள்ளுவர்கள். ரொம்ப ஓஹோன்னு சுகுமாரமா உயர்ந்த அந்த பெரிய பணக்காரர்களா இருப்பவர்கள், மிகுந்த மென்மையா இருக்கக்கூடியவர்கள்லாம் அப்படி இருக்கிறார்கள். ஏன் இப்படி அடிக்கடி கையில அந்த கைக்குட்டையை வச்சு தண்ணி எடுத்து தொடச்சுக்கிறார்கள்னா தண்ணி வேண்டும்ங்கிற ஒரு விருப்பத்தினாலேயோ, அதாவது தண்ணீர் இல்லைன்னா தரிக்க முடியாதுங்கிறதுனாலயோ அப்படி பண்ணல. ஆனாலும் அந்த மென்மைக்கு அவர்கள் நன்னா இருக்கே, இப்படி தண்ணி தெளிச்சுட்டா நல்ல சில்லுன்னு இருக்கு, அதனுடைய அனுபவமே ரொம்ப சுகமா இருக்கே, அந்த சுகத்தில ஈடுபட்டு தானே அப்படி முகத்துல எல்லாம் தடவி கொள்ளுகிறார்கள். அடிக்கடி தண்ணீரால் அப்படி தொடைத்துக் கொள்ளுகிறார்களே. ஏனென்றால் ரொம்ப தாகம் தவிக்கிறார்கள். தண்ணீர் இல்லாததினாலே இந்த தண்ணீர் தான் நம்முடைய கஷ்டத்தை போகும், நம்முடைய தாகத்தை போகும் என்ப அந்த உணர்வோடு அப்படி செய்யலையே. அப்போ ஒரு அனுபவத்திற்கு பண்ணிண்டா ரொம்ப நன்னா இருக்கு, சந்தோஷமா இருக்குன்னு அப்படி எப்படி தொடச்சுக்கிறார்களா? அத மாதிரி தான் இப்ப திருமங்கையாழ்வார் ரொம்ப சுகுமாரராம். அவரால பெருமானுடைய திருவடிகளை பற்றாமல் இருக்கவே முடியாது. அப்பேற்பட்ட போக்கியமான திருவடிகளை பார்த்தா யார் தான் பற்றாம இருக்க முடியும்? அதனால தொடர்ந்து எப்பப்பெல்லாம் சமயம் கிடைக்கிறதோ அப்பப்பெல்லாம் திருவடிகளை பற்றி விடுவோம்னு பற்றி விடுகிறாராம். அதை போல இப்ப பற்றுகிறார்.
அதிலும் பார்த்தால் இதற்கு முன்னாடி பற்றின சரணாகதிகள் எல்லாமே சற்று துன்பத்தினாலே தூண்டப்பட்டவராய் செய்தார். ஆனால் திருநறையூர் நம்பியினிடத்துல இப்ப சரணாகதி பண்றது ஆனந்தம், போக்கியம், இனிமையினாலே மேலே மேலே அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றுகிறார். முதல்ல இந்த பாசுரத்தினுடைய தொடக்கத்துல பெருமானுடைய பெருமைகளை தெரிவித்து இப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிகளை எப்படி பற்றாம இருக்க முடியும், நெஞ்சே நீ போய் அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை பற்று என்று தெரிவிக்கிறார். பெடையடர்த்த மடவண்ணம் பிரியாது மலர்கமலம் மடலெடுத்து மதுநுகரம் வயலுடுத்த திருநறையூர். திருநறையூருங்கிற க்ஷேத்திரம், அங்க இருக்கக்கூடிய இயற்கை எழில் அது எப்படி இருக்குன்னு முதல் 2 வரிகள்ல விவரிக்கிறார். பின்னர் அந்த எம்பெருமான் அங்கு எத்தனை குணத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான் அதை மேல தெரிவிக்கிறார். பெடையடர்த்த மடவண்ணம், பெடை அப்படின்னா தன்னுடைய பெண் பறவை, அன்னப்பறவைகள் ஆண் பறவையும் பெண் பறவையுமாக சேர்ந்து அந்த வயல்ல அமர்ந்திருக்கிறதாம். பெடை அடர்த்த மடவண்ணம், மடவண்ணம்ங்கிறதுனாலே ஆண் பறவை குறிக்கப்படுகிறது. மடப்பம் என்றால் சற்று பவ்யமா அடங்கி இருப்பது. ஆண் பறவை மடவண்ணம்னு விவரிக்கிறாரேன்னா என்ன பண்ணுவது, நாச்சியார் கோவில் அல்லவா, அப்ப அங்க பணிவு அடக்கம் எல்லாம் ஆண்களுக்கு தான் இருக்கணும். பெண்கள் சற்று சுதந்திர தன்மையோடு தான் இருப்பார்கள். அதனால பெண் அன்னம் பேடை அது சற்று கர்வத்தோடு நல்ல சுதந்திரத்தோடு இருக்கிறதாம். அதனாலே கட்டுப்படுத்தப்பட்டு மடப்பத்தோடு ஆண் அன்னம் இருக்கிறது. பாசுரம் தொடக்கமே இப்படித்தான் இருக்கு. பெடை அடர்த்த மடவண்ணம், பெடையாலே அடர்க்கப்பட்டு நெருக்கப்பட்டு நகர்ந்தியானா பார், என் முன்னாடியே இருக்கணும், அங்க இங்க போகாமல் என்னோட சேர்ந்தே இருக்கணும். என்னை இந்த பெண் பறவையானது ஆண் அன்னத்தை பார்த்து அப்படி அடர்த்துகிறது, சற்று நெருக்கி கூடவே இரு என்று கட்டுப்படுத்துகிறதாம். மடவண்ணம் பிரியாது, இப்படி நெருக்கினா என்ன பண்ணும் அந்த ஆண் சரி சரி நான் போகவே இல்லம்மா உன்னோடையே இருக்கிறேன் என்று அது சேர்ந்து இருக்கிறதாம். மலர்கமலம் மடலெடுத்து மதுநுகரம், சரி எங்கேயும் போகலன்னா எப்படி, உணவு உள்ளணுமே, இதான் அனுபவிக்கணுமே. அப்ப இருக்கிற அந்த தாமரை புஷ்பம் அம்சங்கள் எல்லாம் தாமரையில தானே வீற்றிருக்கும். அப்ப தான் இருக்கக்கூடிய இடத்திலேயே இருக்கக்கூடிய தாமரை, அந்த தாமரையில மடல் எடுத்து, மலர்கமலம் மடல் எடுத்து, நல்ல மலர்ந்து இருக்கக்கூடிய தாமரை புஷ்பத்திலே மடல் எடுத்துன்னு என்ன அர்த்தம், மலர்கமலம் மடல், அந்த மடல்ங்கிறது இந்த இடத்துல இதழ்கள்னு அர்த்தம். தாமரைக்கு இதழ்கள் இருக்கா, அந்த இதழ்கள் எல்லாம் சற்று சற்று மூடி இருக்கிறது, ரொம்ப மூடியும் இல்லை ரொம்ப மலர்ந்தும் இல்லை, ஓரளவுக்கு மூடி இருக்கிறது. அந்த மடலை எல்லாம் இப்ப இதழ்களை எல்லாம் பிரிக்கிறதாம். இந்த அன்னமானது இதழ்களை பிரித்து அதுல இருந்து தேன் பிரவகிக்கும். தாமரையிலிருந்து தேன் கொட்டுமா, இதழை நகர்த்தினால் இன்னும் அது அதிகமா அந்த தேன் பிரவகிக்குமா, அந்த தேனை எடுத்து தான் பருகிறதாம். தான் பருகி தன்னுடைய பேடைக்கும் கொடுக்கிறதாம். இந்த அம்மா உனக்கு இனிமையா இருக்குமே இந்த தேன், இந்த நீயும் பருகு என்று கொடுக்கிறதாம். மடலெடுத்து மதுநுகரும் வயலெடுத்த திருநறையூர், மது நுகரும் தேனை நன்றாக குடித்து அனுபவிக்கிறது. என்ன இது, ஆண் பறவை தானே தேனை குடிக்குமா, அப்படி குடிக்க கூடாதே, பெண் பறவைக்கு கொடுத்து விட்டு தானே குடிக்கணும். என்ன எப்படி இருந்தாலும் திருநறையூர் க்ஷேத்திரம்னா அப்ப பெண்ணுக்கு தான் பிராதான்யம். அப்ப அது பெண் பறவையின் இடத்துல தேனை முதல்ல கொடுத்துட்டு பின்னாடி தானே ஆண் பறவை பருகி இருக்க வேண்டும்னா இங்க மட்டும் சற்று முறை மாற்றம். ஏன்னா பெண்ணுக்கு கொடுக்கணும் வாஸ்தவம் தான், இந்த தேன் நன்னா இருக்கா இல்லையான்னு பார்க்க வேண்டாமா, ஏதோ சாமானியப்பட்ட தேனை கொடுத்துட்டா அப்ப இந்த தேன் ரசிக்கிறதா, நல்ல இனிமையோடு இருக்கிறதா, உயர்ந்த அந்த இனிப்பு இதுல இருக்கிறதான்னு முதல்ல சற்று தான் அனுபவித்து பார்க்கிறதாம். இது நன்னா இருக்குன்னா பரவாயில்லையே நம்ம பேடைக்கு இதை கொடுக்கலாம் என்ன அப்புறம் கொடுக்கறதாம். சபரி அப்பதானே கொடுத்தாள், ராமனுக்கு இந்த கனிகள் எல்லாம் இனிப்பான கனிகளா இருக்கணும், அதனால இதை சுவைத்து பார்த்து எடுத்து வைக்கிறேன்னு தினந்தோறும் தினந்தோறும் சுவைத்து பார்த்து எடுத்து வைப்பலாம். அப்படிப்பட்ட கனிகளைத்தானே சபரி கொடுத்தாள். அதே போல இந்த ஊரிலே இந்த அன்னத்திற்கு, அதாவது பெண் அன்னத்திற்கு ஆண் அன்னம் அந்த தேனை நன்கு பருகி பார்த்து சரி சரி இது நல்ல தேன் தான், இதை நம்முடைய பத்னிக்கு கொடுப்போம்னு கொடுக்கிறதாம். அப்படி கொடுத்து இருவருமாக உண்டு அனுபவிக்கக்கூடிய ஆச்சரியமான திருநறையூருங்கிற க்ஷேத்திரம். 2 பறவைகளே இப்படி இருக்குன்னா அங்க இருக்கக்கூடிய எம்பெருமான் எப்படி இருப்பான், அவர் எப்பேற்பட்டவன். முடையடர்த்த சிரமேந்தி மூவுலகும் பலிதிரிவோன் இடர்கெடுத்த திருவாளன் இணையடியே அடைநெஞ்சே. ஒரே நாற்றம் அடித்து கொண்டிருந்தது ருத்ரனுடைய கையிலே. பிரம்மாவினுடைய அந்த ஒரு தலையை கிள்ளினாரா, கபாலீத்வம் பவிஷ்யதி என்ன உடனே சாபமிட்டான் பிரம்மா. அதனாலேயே கையில கபாலம் ஒட்டி கொண்டது. அது ஒரே நாற்றம், எலும்பு அந்த மண்டையோடு கையில ஒட்டி கொண்டிருந்தால் எவ்வளவு நாற்றம் அடிக்கும். அதுதான் முடையடர்த்த சிரமேந்தி, ஒரே அந்த நறுநாற்றம் இல்லை, இது துர்கந்தம், தீய கந்தம், தீய நாற்றம் வீசி கொண்டிருக்கக்கூடிய அந்த சிரம், அந்த கபாலத்தை கையில ஒட்டி கொண்டு ஏந்தி மூவுலகும் பலிதிரிவோன், எல்லா உலகத்திலையும் சுத்தி பார்த்தார். சுத்தி பார்த்து கடைசியில எம்பெருமானுடைய திருவடிகள்ல வந்து பணிந்து அவரிடத்துல பிக்ஷை வாங்க, தன்னுடைய மார்பில் வாசநீர் எடுத்து அதுல சேர்க்க
அந்த ஒரு துளி அதுல போய் விழுந்த உடனே சுக்கள் நூறாக அது போய் சிதறி விழுந்தது என்று பலவிடங்களையும் ஆழ்வார்கள் தெரிவிக்கக்கூடிய சரித்திரம். அதையத்தான் இங்கேயும் தெரிவிக்கிறார். மூவுலகும் பலி திரிவோன் என்று யாராவது நமக்கு கொடுப்பாளா, பிக்ஷை கொடுப்பாளா? பலிங்கிறது தான் இங்க பலின்னு தமிழ்ல வந்திருக்கிறது. அப்ப நமக்கு யாரானும் இந்த கபாலத்துல பலி இடுவர்களா, நமக்கு உணவிடுவர்களா, பிக்ஷை இடுவர்களான்னு அப்படி தெரிந்து கொண்டிருந்தாரா? தெரிந்து கொண்டிருந்தவனுடைய அந்த ருத்ரனுடைய இடர் கஷ்டத்தை எல்லாம் தீர்த்தவன் அந்த எம்பெருமான் இதோ திருநறையூர்ல சேவை சாதிக்கிறான். இடரை எப்படி போக்கினான்? திருவாளன் மகாலட்சுமியோடு சேர்ந்திருப்பதினாலே தான் தான் ஜெகத்துக்கு காரணங்கிறத வெளிப்படுத்தி கொண்டிருக்க ருத்ரன் அவனிடத்துல போய் பிரார்த்திக்க, சரி சரி பிராட்டியோடு சேர்ந்திருக்கிற நாமன்னோ இவனை ரட்சிக்க வேண்டும், இல்லைன்னா ரட்சிப்பதற்கு வேறு யார் இருக்கிறார்கள், எல்லாம் நம்முடைய பிரம்மாவினுடைய பையன் தானே இவன், அதனால ரட்சிப்போம் என்று அந்த எம்பெருமான் ரட்சித்தான். திருவாளன் இணையடியே அடைநெஞ்சே. திருவாளனுடைய இணையடிகள்னா அப்ப எம்பெருமானுக்கு விசேஷணமாக மகாலட்சுமி தாயார் இருக்கிறாள். பற்ற வேண்டும்னா பெருமானுடைய திருவடிகளைத்தான் பற்றணும். சம்சாரத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும்னா உபாயம் பெருமான் ஒருத்தர் தான் உபாயமாக இருக்க முடியும். கூடவே மகாலட்சுமி தாயார் இருந்தாலும் அவள் இந்த எம்பெருமானுக்கு புருஷகாரமாக இருந்து நம்மை சேர்ப்பிக்க முடியுமே தவிர உபாயம்னு சொன்னால் அது எம்பெருமான் தான். அதனால தான் இணையடி, இணையடினா இரட்டை திருவடிகள், பெருமானுடைய 2 திருவடிகளை பற்றுகிறோம் என்று தெரிவிக்கிறார். அப்படியே துவய மந்திரத்தில் இருக்கக்கூடிய வாக்கியம் ஸ்ரீமன் நாராயண என்றால் பெருமானும் பிராட்டியும் சேர்ந்திருக்கிறார்கள். விட்டு பிரியாமல் எப்போதும் சேர்ந்திருக்கக்கூடிய எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய சரணவ் 2 திருவடிகளை சரணம் உபாயமாக பிரபத்தியே பற்றுகிறேன் என்று அங்க அர்த்தமா? இங்க அதை அப்படியே திருவாளன் ஸ்ரீமன் நாராயண இணையடி சரணவ் சரணம் பிரபத்தியே, அடை என்பதுதான் சரணம், பிரபத்தியே நெஞ்சே என்று தன்னுடைய நெஞ்சை பற்றும்படி செய்கிறார். அங்கேயும் பிரபத்தியேன்றதுக்கு முக்கியமான அர்த்தம் என்னன்னா மனசு அவரிடத்துல ஈடுபடணும். கத்தியர்த்தாக புத்தியர்த்தாகான்னு சொல்லி புத்தியினாலே அவரிடத்துல நீங்காமல் இந்த மனசு அவரிடம் போய் பற்றி கொள்ள வேண்டும்னு தான் அங்கேயும் தெரிவிக்கப்படுகிறது. அப்ப துவய மந்திரத்தினுடைய விவரணமாகவே இங்கு தெரிவித்து இப்படி கஷ்டத்தை போக்கின வெம்பெருமான் இதோ ஆச்சரியமா இந்த திருநறையூர்ல சேவை சாதிக்கிறான். மிகுந்த போக்கியமாக இனிமையாக அந்த எம்பெருமான் இருக்கிறான். அவனுடைய திருவடிகளையே பற்றுவோம் என்று பற்றுகிறார் முதல் பாசுரத்திலே. ஆக இப்படி முதல் பாசுரத்துல பற்றி மேற்கொண்டு 2வது பாசுரத்துல தெரிவிக்கிறார். கழியாரும் கணசங்கம் கலந்தெங்கும் நிறைந்தேறி வழியார முத்தின்னு வளங்கொடுக்கும் திருநறையூர் பழியாரும் விரலரக்கன் பருமுடிகள் அவசிதர அழலாரும் சரந்துறந்தான் அணியிடையே அடைநெஞ்சே. முதல்ல இப்ப பிரம்மாவின் அதாவது ருத்ரனுடைய அந்த கஷ்டத்தை நீக்கின எம்பெருமான்னு அதுல தெரிவித்தாரா. அடுத்து இப்போ ஒரு பிராட்டிக்காக லங்கேஸ்வரன் ராவணனையே முடித்தான் ராமன். அப்படிப்பட்ட ராமனுடைய சரித்திரத்தை இதுல மேலே தெரிவிக்கிறார். முதல் பாசுரத்துல ருத்ரனுடைய கஷ்டத்தை போக்கினதை தெரிவித்தார். அடுத்து 2வது பாசுரத்துல சக்கரவர்த்தி திருமகன் ராமனை தெரிவிக்கிறார். என்ன தொடர்பு? முதல் பாசுரத்துல அவன் ஆசிரித்தனாக ருத்ரன் வந்தான். ஆனால் இப்படி கொஞ்ச நேரம் காலம் விட்டு பார்ப்பார். நாம எப்போதாவது திருந்தி ஆசிரித்தனாக வந்தால் ரட்சித்து விடுவார். ஆனால் ராவணன் அப்படி வரவே இல்லையே. எவ்வளவோ காலம் கெடு கொடுத்திருந்தாலும் அவன் யுத்தத்திற்குத்தான் வந்தானே தவிர ராமா உன் திருவடிகள் சரணம்னு வந்து விழவில்லையா? நமேயம், நான் வணங்கவே மாட்டேன், வணங்கலில் அரக்கன் என்று அவனுக்கு ஆழ்வார் பெயர் கொடுக்கிறார். அப்ப வணங்க மாட்டேன் என்று அந்த மரத்தோடு கர்ப்பத்தோடு இருந்தானா? அப்படி இருந்தால் தப்பிக்கவே முடியாது, தலைகளை அறுத்துதான் விடுகிறான் என்று இந்த 2வது பாசுரத்துல அப்படி தெரிவிக்கிறாராம். கழியாரும் கணசங்கம் கலந்தெங்கும் நிறைந்தேறி வழியார முத்தின்னு வளம் கொடுக்கும் திருநறையூர். திருநறையூர் கஷேத்திரத்தில ஓஹோன்னு சங்குகள், நிறைய சங்குகள் வந்து சேர்கிறதாம். அதைத்தான் தெரிவிக்கிறார். கழியாரும் கணசங்கம், அதாவது பெரிய அந்த கழி, அதாவது சமுத்திரத்துக்கு இந்த நதிகள் எல்லாம் போய் சேருகிறதா, சமுத்திரத்திலிருந்து அந்த சங்கங்கள் எல்லாம் இங்கே வந்து விடுகிறதாம். இந்த ஆறுகள்லாம் போய் சமுத்திரத்துல சேரக்கூடிய அந்த வழியாக எந்த இடத்துல கலக்கிறதோ அந்த கலக்கக்கூடிய இடத்தின் வழியாக சமுத்திரத்துல இருக்கக்கூடிய சங்கங்கள் எல்லாம் இப்படி உள்ளே நுழைந்து ஊருக்குள்ளே எல்லாம் வந்து விடுகிறது. அதைத்தான் கழியாரும் கணசங்கம் கலந்து எங்கும் நிறைந்து ஏறி, எல்லா இடத்துலையும் கலந்து பல சங்கங்களும் வந்து ஊர் முழுக்க இப்ப அந்த 6 சங்கங்களையா சேர்த்து விடுகிறதாம். கலந்து எங்கும் நிறைந்து ஏறி. இங்க ஆச்சரியமா வியாக்கியானத்துல எப்படி ஐப்பசி திருநாள்ல பல கிராமத்திலிருந்தும் அடியார்கள் திரளுவர்களோ அத மாதிரி இந்த சங்கங்கள் எல்லாம் வந்து திரளுகின்றனன்னு தெரிவிக்கிறார். ஐப்பசி திருநாள் என்று திருவரங்கத்திலே
முன்பு ஐப்பசி மாசத்துல கூட பிரம்மோற்சவம் நடைபெற்று கொண்டிருந்ததுன்னு இதன் மூலமாக ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். தற்பொழுது 4 உற்சவங்கள் பிரசித்தம். தை மாசம் பிரம்மோற்சவம், மாசி மாசம் திருப்பள்ளியோட உற்சவம், அதே மாதிரி பங்குனி மாசம் ஆதி பிரம்மோற்சவம், சித்திர மாசம் விருப்பன் திருநாள் என்று இப்படி 4 மாசத்துல தொடர்ந்து பிரம்மோற்சவம் இப்பொழுது நடைபெறுகிறது. ஆனால் ஆச்சாரியர்கள் காலத்துல ஐப்பசி மாசத்துல கூட பிரம்மோற்சவம் நடைபெற்று கொண்டிருந்தது என்று தெரிவிக்கிறார்கள். ஆனா அந்த ஐப்பசி பிரம்மோற்சவத்துக்கு என்ன ஏற்றம்னா, பல கிராமங்களிலிருந்தும் அடியார்கள் வந்து திரளுவர்களாம். ஏன்னா அந்த ஐப்பசி மாசத்துல நிறைய, அதாவது சாகுபடி செய்ய காலம் எல்லாம் எதுவும் இருக்காதா, அதனால பலருமாக அந்தந்த கிராமத்திலிருந்து வந்து எம்பெருமான சேவிக்க வேண்டும், நம்மால் ஆன கைங்கரியங்களை பண்ண வேண்டும்னு பலரும் திரளுவர்களாம். அத மாதிரி இப்ப இந்த திருநறையூர் க்ஷேத்திரத்துல இந்த சங்கங்கள் எல்லாம் வந்து திரண்டு ஏறுகின்றன. எல்லா சங்கங்களும் வந்து திரண்டு ஏறுகிறது. சங்கு என்பது அறிவற்ற ஜட பொருளாக நாம நினைத்து கொண்டிருக்கிறோம். சங்குன்னு கடையில பார்க்கிறோம், மாத்துல கூட வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சங்குகள் எல்லாம் ஜட பொருளாகத்தான் இருக்கிறது. ஆனால் இங்க ஆழ்வார் பாசுரங்கள்ல இப்படி சங்குகள்னு சொல்லப்படுகிறது. என்ன, இவையெல்லாம் உயிரினங்கள், பிராணிகளாகவே இருக்கு. எப்படி நத்தை இருக்கோ அதனுடைய முதுகிலேயே ஓடு இருக்கிறதோ, அதே மாதிரி இந்த சங்குங்கிறதும் ஒரு ஓடு, அதுக்குள்ள ஒரு பிராணி இருக்கும். அந்த பிராணி பின்னர் அந்த சங்கத்தை விட்டுட்டு தான் போய்விடும். அந்த மாதிரி வருவதுதான் அந்த சங்குகள். இப்ப இங்க ஆழ்வார் சங்குகள் வந்து ஏறுகிறதேன்னு சொல்லுகிறாரேன்னா, இதெல்லாம் உயிருள்ள சங்குகள். அந்த ஒரு பிறவி, அதாவது ஒரு பிராணியோடு அதனுடைய முதுகலை சங்கு ஒட்டி கொண்டு அந்த கூட்டோடு வரக்கூடிய அந்த பிராணி, அதைத்தான் சங்குன்னு தெரிவிக்கிறார். அது இப்ப சமுத்திரத்திலிருந்து புறப்பட்டு இந்த ஆறு வழியாக, காவேரி நதி தான் போய் சமுத்திரத்துல கலக்கிறதா, அந்த காவேரி ஆறு வழியாகவே ஊருக்குள்ளே நுழைந்து எல்லா வீதிகள்லையும் நிறைந்து விடுகிறதாம். கிராமத்துல வீதிகள் எல்லாம் தார்மிகர்கள் ஏற்படுத்தினார்கள். எதற்கு? திருநறையூர் நம்பி உற்சவம் நன்னா நடக்கணும், வீதியார எம்பெருமான் எழுந்தருள வேண்டும் என்று அதற்கு வீதிகளை ஏற்படுத்தி வச்சா, இந்த சங்கங்கள் என்ன செய்கிறதுன்னா, தாங்கள் இடம் நன்னா இருக்கே, சௌரியமா இருக்கே என்று இங்க வந்து விடுகிறதாம். மேலும் கடல் ஜலம் ஒரே உப்பு கரிக்கிறதா, ஒரே உப்பு ஜலத்துல இருந்து இருந்து போறோம், இது தாங்கல. இங்கிருந்து நல்ல நீர், ஆற்று நீர், நதி நீர்ங்கிறது நல்ல சுவையாக இருக்குமே, அதனால சுவையான இந்த நீரிலே சற்று இருப்போம் என்று அங்கிருந்து புறப்பட்டு இந்த நீருக்கு வந்து இந்த ஆறுகள்ல அப்படி வந்து வந்து இந்த வீதிகள் முழுவதுமாக நிறைந்து விடுகிறது. சரி, அப்படி நின்று என்ன செய்கிறது? ஒரே முத்துக்களை கொடுக்கிறதாம். வளம் கொடுக்கும் வழியார முத்தின்னு வளம் கொடுக்கும் திருநறையூர். சங்குகள் தான் முத்தை கொடுக்கும். அந்தந்த சங்குகள்ல இருந்து பல முத்துக்கள் வெளிவரும். அதே மாதிரி இந்த சங்குகள் எல்லாம் வரிசையாக வந்து அந்த அதனுடைய வயிற்றில கர்ப்பம் போல இந்த முத்துக்களை தரித்து கொண்டிருக்கும். அந்த முத்துக்களை எல்லாம் பிரசவிக்கும். அப்படி பிரசவித்து ஒரே வீதி முழுக்க முத்துகளாக நிறைந்திருக்கிறதாம். வழியார முத்தின்னு வளம் கொடுக்கும் திருநறையூர். அப்படிப்பட்ட வளம் திருநறையூர் எப்படிப்பட்டதுன்னா, எங்க பார்த்தாலும் ஒரே நல்ல முத்துக்கள், வெண்முத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது என்ன தெரிவிக்கிறார். வழியாரும் விரலரக்கன் பருமுடிகள் அவை சிதற அழலாரும் சரந்துறந்தான் அடியினையே அடைநெஞ்சே என்று மிகுந்த அந்த கர்வத்தோடு இருந்தக்கூடிய அந்த அரக்கன், அப்படிப்பட்ட அரக்கன் பெரிய ஆபத்தை என்ன பண்ணியிருக்கிறான். பழியாரும் விரலரக்கன். என்ன பழி? ஜனனி சமஸ்த லோகத்துக்கும் மாதாவாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியின் இடத்துல போய் அவ்வளவு தாழ்ந்த ஒரு விருப்பத்தை கொண்டான். தனக்குன்னு எத்தனையோ பத்னிமார்கள் இருக்கிறார்கள், அவர்களையெல்லாம் விட்டுட்டு சகல லோகத்துக்கும் மாதாவா இருக்கக்கூடிய தாயாக இருக்கக்கூடியவளிடத்துல வைக்கக்கூடாத விருப்பத்தை, ஆசையை வைத்தான். கடும் சொற்களை பேசினானா, அதுதான் மிகுந்த அபவாதம், பழி கொண்டிருக்கிறான். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, உடல்ல அத்தனை திமிரு, அத்தனை பலமா, அதுதான் விரல் அரக்கன். அவ்வளவு திமிரோடு இருந்தக்கூடிய அந்த அரக்கன் அவனுடைய பருமுடிகள், பெரிய பெரிய இருக்கக்கூடிய அந்த தலைகளையெல்லாம் அறுத்து உகந்தான். அத்தனை தலைகளையும் தன்னுடைய அந்த அவை முடிகள் சிதற, அந்த 10 தலைகள்ல அணிந்திருக்கக்கூடிய கிரீட்டங்கள் அத்தனையும் சிதர்ந்து அங்க இங்கன்னு சிதறி ஓடும்படியாக தலைகளையெல்லாம் அறுத்தானா. அழலாரும் சரந்துறந்தான். கையில இருக்கக்கூடிய பெரிய வில் தனுசு, அதுல ஒரு அம்பை ஏத்தி அத்தனை தலைகளையும் முடித்திருக்கிறான். எப்பேற்பட்ட வீரம்! அப்பேற்பட்ட வீரத்தோடு இப்படி செய்திருக்கக்கூடிய எம்பெருமான் அழலாரும் சரந்துறந்தான். அழல்னா நெருப்பு. ஒவ்வொரு அம்பும் அப்படியே நெருப்பை கக்கி அவனுக்கு அத்தனை துன்பத்தை கொடுத்ததான் ராவணனுக்கு. அப்படிப்பட்ட எம்பெருமான் இதோ சேவை சாதிக்கிறான். அடியினையே அடைநெஞ்சே. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை நாம் அடைய வேண்டும். அப்ப நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் அவன் போக்குகிறான். அடியார்களுக்கு அத்தனை அனுகிரகம் புரிகிறான்.
நான் மனசுல மிகுந்த கர்வத்தோடு இருந்தேன்னா வேற வழியே இல்லை, என்னையே முடித்து விடுவான். இப்ப நான் அந்த கர்வத்தை எல்லாம் விட்டு அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றுவதுதான் நமக்கு நன்மை, எம்பெருமானுக்கும் அதுதான் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று இப்ப ஆழ்வார் நம்முடைய நெஞ்சத்தை குறித்து நீ அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை அடை என்று தெரிவிக்கிறார். இதே 3வது பாசுரம். சுலை கொண்ட பழங்கழனிகள் தேன்பாய கதலிகளின் திளை கொண்ட பழம் கழுமி திகழ்சோலை திருநறையூர் வளை கொண்ட வண்ணத்தன் பின்தோன்னல் மூவுலகோடு அளவெண்ணை உண்டான் தன் அடியினையே அடைநெஞ்சே என்ன ராவணனை முடித்ததை கீழ்பாட்டுல சொன்னார். இனி மேற்கொண்டு அனுகூலர் விஷயத்துல எப்படி இருக்கார்? பிரதிகூலன் ராவணன், வணங்கவே மாட்டேன் இருந்த ராவணனை தலைகளை எல்லாம் அறுத்தார். ஆனால் அடியவர்கள் இருந்தால் இவர்கள் கைப்பட்ட திரவியம் இல்லைன்னா என்னால தரிக்க முடியாது, என்ன வெண்ணெய் வேணும், தயிர் வேணும், பால் வேணும்னு இதை கொடுக்கறியான்னு இவர்களிடத்துல கெஞ்சிட்டு இருக்கானோ. அப்ப பிரதிகூலரா இருந்தால் விட்டு வைக்கவே மாட்டேன், முடித்தே விடுகிறேன்னு முடித்து விடுகிறான். அனுகூலராக இருந்தால் நம்மிடத்துல கையேந்தி கொண்டு அதை கொடு இதை கொடுன்னு நம்மிடத்துல வந்து பிரார்த்திக்கிறான். என்ன இப்ப கண்ணனாக இருந்த அந்த எம்பெருமான் எப்படியெல்லாம் வெண்ணெய் உண்டான்ங்கிறத பத்தி தெரிவிக்கிறார். சுலை கொண்ட பழங்கனிகள் தேன்பாய கதலிகளின் திளை கொண்ட பழம் கழுமி திகழ்சோலை திருநறையூர். கீழே சங்கங்களை சொன்னாரா, இப்ப அந்த சோலை வாய்ப்பு சுத்திலும் திருநறையூர் முழுக்க ஒரே பசுமையாக அமைந்திருக்கிறது. வாழை மரங்கள் ஒரு பக்கம், மாமரங்கள் ஒரு பக்கம், பலாமரங்கள் ஒரு பக்கம், ஒரே தேன் பிரவகிக்கிறதாம், தேன் வெள்ளமா இருக்கு ஊர் முழுக்க என்று விவரிக்கிறார். சுலை கொண்ட பழங்கனிகள் பலாப்பழங்கள், அதுல நிறைய சுளைகள் இருக்கான், நிறைய சுளைகளோடு கூடின பலாப்பழங்கள் பெரிது பெரிதாக பழுத்து அதிலிருந்து தேன் பாய்கிறது. பலாப்பழங்கள் எல்லாம் பழுத்து அது வெடித்து அந்த சுளைகள்ல இருந்து தேன் பிரவகித்து ஓடுகிறதாம். அத்தனை இனிமையான பலாப்பழங்கள், மா பலா வாழை என்று முக்கணிகள்னு சொல்றோமா, அப்ப அதுல எல்லாம் மிகுந்த தேன் இருக்குமா. அந்த இனிமையோடு தேன் பாய கதலிகளின் திளை கொண்ட பழம் கிழமி, கதலி பழம் வாழை மரங்கள் அது ஒரு பக்கம், திளை கொண்ட பழம் அதுலயும் நிறைய பழங்கள், குலையா பழங்களாம். வாழை மரம் முழுக்க கொலை தள்ளி இருக்கு. வாழை மரத்துல உச்சியில மாத்திரம் கொலை இல்லை, வாழை மரத்துல தொடக்கத்திலேருந்து கீழ் வரைக்கும் கொலையா தள்ளி ஒவ்வொன்றுத்துலயும் நிறைய பழங்கள், அதுலயும் ஓஹோன்னு தேன் பிரவகிக்கிறது. திளை கொண்ட பழம் கழுமி திகழ்சோலை திருநறையூர். பார்த்த இடங்கள் முழுக்க பலாமரங்களும் வாழை மரங்களும் பழம்பழமா அப்படி பழுத்து தேன் பிரவகித்து கொண்டிருக்கக்கூடிய திருநறையூரிலே எம்பெருமான் இதைவிட தேனாக இருக்கிறானே, தேனாகி அமுதாகி திகழ்ந்தானை மகிழ்ந்தொருகால் என்ன ஆழ்வாருடைய பாசுரம். எனக்கு தேனே பாலே கண்ணலே அமுதேன்னு பாசுரம். அப்படியெல்லாம் மிகுந்த இனிமை கொண்ட அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? வளை கொண்ட வண்ணத்தன் அப்படின்னா பலராமன். அவர் எப்படி இருப்பார்னா சங்கத்தை போல வெளுப்பா இருப்பார். சங்கம் எவ்வளவு வெண்மையா இருக்கும், அந்த மாதிரி வெண்மை நிறம் கொண்டிருப்பவன் பலராமன். கண்ணன் அவர் அப்படியே கருமை நிறம் கொண்டிருப்பவர், கண்ணங்கரேல் இருப்பார். மேகஷ்யாமம் கார் மேகத்தை பொத்து இருக்கக்கூடிய எம்பெருமான் கண்ணனா. வளை கொண்ட வண்ணத்தன் பின்தோன்னல் மூவுலகோடு. வளை கொண்ட வண்ணத்தன் தான் பலராமன், நம்பி மூத்த பிரான் என்று அவனுக்கு திருநாமா. அந்த எம்பெருமானுக்கு பின்தோன்றல், பலராமனுக்கு அடுத்து பிறந்தவர் இந்த கண்ணன். பலராமன் எப்பேற்பட்டவர்? ரொம்ப பரமசாது, தர்மமே வடிவானவர். ஒரு தீய காரியம் ஒரு கெட்ட காரியம் அவருக்கு தெரியவே தெரியாது, தீம்பே தெரியாது. ஆனால் எப்பொழுது இந்த கண்ணன் பிறந்தாரோ அவரோடு சேர்ந்து அவருக்கும் எல்லா பழக்கம் வந்து விட்டது. அப்போ வளை கொண்ட வண்ணத்தன் பின்தோன்னல் மூவுலகோடு அளவெண்ணை உண்டான் தன் அடியினையே அடைநெஞ்சே. இப்படி பின்தோன்னலாக அவதரித்தவன் பரமசாதுவா இருப்பாரான்னா, பலராமனுக்கு பின் பிறந்தவன் பரம தீம்பனா இருக்கார். எல்லா தீம்பையும் பண்ணி எங்கெங்க என்னென்ன இருக்கோ ஒன்று மிச்சம் இல்லாமல் அனைத்தையும் உண்டு விடுகிறார். அப்படி என்ன உண்டார்? மூவுலகோடு, 3 உலகங்களையும் பிரளயத்தின் பொழுது ரட்சித்தாரா, வயிற்றிலே வைத்து ரட்சித்தார் உலகங்களையும். அதற்கடுத்து அலை வெண்ணெய், அலை என்பதினாலே தயிர்னு ஒரு அர்த்தமா, வெண்ணெய்ங்கிறதுனால வெண்ணெய், கடைந்து எடுக்கப்பட்ட வெண்ணெய். உலகத்தையும் உண்டார், தயிரையும் உண்டார், வெண்ணையும் உண்டார். இன்னும் வேறுபாடே இல்லையா? வெண்ணெய் சாப்பிடுவது எப்படி, உலகங்களை சாப்பிடுவது எப்படின்னா எதுவா இருந்தாலும் கண்ணனுக்கு ஒண்ணுதான். உலகத்தையும் சாப்பிட்டு ரட்சிப்பார், வைத்து ரட்சிப்பார். வெண்ணெய் கொடுத்தாலும் வாங்கி ரட்சிப்பார். அடியார்களிடத்துல வெண்ணெய் கொடு என்று வந்து கேட்டு வாங்கி பெற்று உண்டான் தான் அடியினையே அடைநெஞ்சே. அதை உண்டான்னா, அதை உண்ணலைன்னா அவரால் தரிக்க முடியாதான். இந்த வெண்ணெய் சாப்பிட்டா தான் என்னால தரித்து நிற்க முடியும்
2 வார்த்தை பேச முடியும்னு அப்படி கண்ணன் வந்து நின்று வாங்கி கொண்டு வெண்ணையெல்லாம் உது செய்தவனுடைய அந்த அடியினையை அடை நெஞ்சே. அழகான அந்த திருவடிகள், தாமரை போன்ற அந்த திருவடிகளை என்னோ நாம் பணிய வேண்டும். இப்படி நம்மிடத்துல வந்து பெற்றுக் கொள்ளுகிறான்னா இப்ப அனுகூலர்களிடத்துல அடியவர்களிடத்துல எத்தனை அன்பு அந்த எம்பெருமானுக்கு. ஆகவே அவனுடைய திருவடிகள் தான் பற்றுவதற்கு ஒரே தகுந்த அந்த தகுந்தது. ஆக அவனுடைய திருவடிகளையே பற்ற வேண்டும் என்று இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார். மேலே 4வது பாசுரம். துண்ணோழி துகில் படலம் துண்ணியங்கும் மாளிகமேல் நின்னார வான்மூடும் நீல் செல்வத் திருநறையூர் மன்னார குடமாடி வரையெடுத்து மழை தடுத்த குன்னாரும் திரள் தோழன் குறைகழலே அடைநெஞ்சே. கோவர்தனோத்தரணம் பண்ணி இந்திரனுடைய கர்ப்பத்தை போக்கி ஜனங்கள் அத்தனை பேரையும் ரட்சித்த எம்பெருமான் அவனுடைய குறைகழல். திருவடியில தண்டை சாத்தி கொண்டிருக்கிறார், கொலுசு சாத்தி கொண்டிருக்கிறார், அது சப்தம் எடுகிறது. அப்படிப்பட்ட சப்தத்தோடு கூடியிருக்கக்கூடிய கழல்கள் திருவடிகளை அடைய வேண்டும் என்று தெரிவிக்கிறார். இப்போ அதாவது அந்த அடியவர்கள் ஊராக அந்த அடியவர்களை அவர்கள் கைப்பட்ட அந்த வெண்ணையை சாப்பிட்டு ரட்சித்தாரா. இப்ப அதற்கு மேலே ஆசிரித்தரிலே விரோதம் உண்டானால் தான் மலை எடுத்தாகிலும் விரோதத்தை பரிகரிக்கிறாராம். அடியவர்கள் கொடுத்தா வாங்கிக்கிறார். இப்ப அடியவர்களுக்குள்ளேயே ஏதோ ஒரு விரோதம் ஏற்பட்டது. கோகுலத்தில் இருக்கக்கூடிய அடியவர்கள் எல்லாம் இந்திரனுக்குன்னு படையல் கொட்டு கொண்டிருந்தார்கள். திடீர்னு கண்ணன் வந்து அது என்ன இந்திரனுக்கு கொடுப்பது, அதெல்லாம் வேண்டாம், கோவர்தன மலை தான் நமக்கு எல்லாம் கொடுக்கிறது, மலைக்கே படையிலிடுங்கள் என்று சொல்ல சரி சரின்னு எல்லாரும் கண்ணன் பேச்சை கேட்டு கோவர்தனத்துக்கு படையிலிட்டார்கள். வந்தது கோபம் இந்திரனுக்கு. அது எப்படி, இத்தனை காலமா எனக்குத்தான் அவர்கள் பூசையிட்டு கொண்டிருந்தார்கள், என்னையே அவமானப்படுத்தி விட்டார்களா? ஒரு குழந்தை 1000 சிறுவன் இவன் சொல்றதை கேட்டு இத்தனை பேரும் இப்படி நடந்தார்களா? விட்டேனா பார், இவர்களை எல்லாம் முடித்து விடுகிறேன்னு மழை பொழிய தொடங்கினான். கல் மழை பொழிந்தானாம். அப்ப அவன் ஒரு அடியவன், இந்திரனும் ஆசிரித்தன் தான், இந்த கோகுலத்தில் இருக்கக்கூடிய அடியவர்களும் ஆசிரித்தர்கள் தான். இப்ப 2 ஆசிரித்தர்களுக்குள்ளே விரோதம் வந்து விட்டதா? அத்தை தானே பரிகரிக்கிறாராம். என்னால தானே இது வந்தது, நானே இத்தை சரி செய்கிறேன்னு சொல்லி தானே மலை எடுத்து, நான் சரி பண்றேன்னா வேற எந்த விதத்திலேயாவது பண்ணலாமே, தனக்கே சிரமத்தை கொடுத்து கொண்டு தானே சிரமம் பாராமல் மலையை தூக்கி இத்தனை அடியார்களையும் ரட்சித்து இந்திரனையும் கர்வத்தை போக்கி அவனையும் ரட்சித்தான். அந்த சரித்திரத்தை தான் இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார். துண்ணோழி துகில் படலம் துண்ணி எங்கும் மாளிகை மேல் என்று மேல அந்த மாளிகைக்கு மேலே அங்க புகையெல்லாம் கிளம்புகிறதாம். அதாவது துன்றோழி துகில் படலம், வஸ்திரங்கள் துகில் படலம் கொடி கொடியாக கட்டியிருக்கிறார்கள். திருநறையூர் அங்க இருக்கக்கூடிய அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் மேலெல்லாம் ஒரே கொடிகள் கட்டி எப்போதும் உற்சவமயமாக இருக்குமா. உற்சவம் திருவிழா நடக்கிறதுன்னா இப்ப நிறைய கொடிகள் கட்டுவார்களா, அலங்காரமா பல பல கொடிகள் கட்டப்படும். இந்த திருநறையூர் எப்படிப்பட்டதுன்னா, நாளும் விழவின் ஒளியோவா நறையூர் நின்ன நம்பியேன்னு ஏற்கனவே பாசுரம் ஆகி இருக்கிறது. இந்த திருநறையூர்ல விழா கோலம்ங்கிறது நிக்கவே நிக்காதாம். இன்று திருவுற்சவம்னு தொடங்கினால் 10வது நாள் முடியும், மறுபடியும் 11வது நாள் திருமுலை அங்குரார்ப்பணம் என்று தொடங்கி மேற்கொண்டு உற்சவங்கள் நடந்து கொண்டே இருக்குமாம். அப்போ அதற்குன்னு அலங்காரங்கள் எப்போதும் இருந்து கொண்டுதானே இருக்கும். அப்ப வீதிகள்ல இருக்கக்கூடிய கிரகத்துக்கு மேல மாடிகள்ல எல்லாம் எப்போதும் பெரிய பெரிய கொடிகள் துவஜங்கள் கட்டப்பட்டே இருக்கும். இன்னைக்கும் துவாரகை அதே மாதிரி பிருந்தாவனம் அங்கெல்லாம் போனா அந்தந்த எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய சன்னதி கோபுரத்துக்கு மேலே அழகா ஒளி வீசி படர்ந்து காத்துல அசையக்கூடிய பெரிய கொடியை அங்கெல்லாம் பறக்க விடுகிறார்கள். பூரி ஜெகநாதர் அந்த எம்பெருமானுடைய க்ஷேத்திரத்துக்கு போனாலும் கொடி ஏற்றி அந்த உற்சவம்ங்கிறது ரொம்ப சிறப்பா தினந்தோறும் நடைபெறுகிறது. அப்ப அதே மாதிரி இங்க அடியவர்கள் ஆசிரித்தர்களுடைய கிரகங்களுக்கு மேலாம் பெரிய ஒளி வீசக்கூடிய அந்த கொடிகள் துவஜங்கள் அது கட்டப்பட்டிருக்கிறது. அது நெருக்கமா வேற இருக்காம். ஏன்னா ஒவ்வொரு கிரகத்திலையும் பெரிய பெரிய கொடிகள் கட்டப்பட்டிருக்கிறது. கொடின்னா ஏதோ 2 அடி 3 அடி இருக்காது, ஒவ்வொன்றும் 10 கஜம் 15 கஜம்னு அத்தனை நீளத்துக்கு அத்தனை அகலத்துக்கு கொடி இருக்குமா. அப்ப அவ்வளவு அகலமான கொடிகள் கிரகங்களுக்கு மேல படர்ந்தால் காத்துல அப்படியே அசைந்து கொண்டிருந்தால் ஆகாசமே தெரியாதே. அந்த மாதிரிதான் இங்க ஆகிவிட்டதாம். துண்ணோழி துகில் படலம் துண்ணி எங்கும் மாளிகை மேல், எல்லா இடத்துலையும் பார்த்த இடத்துல எல்லாம் மாளிகைக்கு மேலே ஒளி வீசக்கூடிய பல பல வண்ணங்கள் அமைந்திருக்கக்கூடிய அந்த கொடிகள் ஆகாசத்துல வானளாவி பறக்கிறது. அதனாலே நின்னார வான் மூடும், ஆகாசமே தெரியலன்னா இந்த ஊர்ல எங்க பார்த்தாலும் கொடிகள் தான் தெரியறது. அப்படி ஆகாசத்தையே மூடி நீள் செல்வத் திருநறையூர், இப்படி கொடி கட்டியிருக்கிறார்கள்னா அதுவே செல்வத்துக்கு அறிகுறி. இது என்ன செல்வம், எப்பேற்பட்ட செல்வம் இருந்தா இவர்கள் மாளிகைக்கு மேலே இப்படி கொடி கட்டுவார்கள்? ஏன்னா பெருமானுக்கு உற்சவம் என்பதை கொண்டாடும் விதத்திலே
அலங்காரமாக கொடி கட்டி இருக்கிறார்கள். எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதான செல்வமே. அப்படிப்பட்ட செல்வம் கொண்டிருக்கக்கூடிய திருநறையூர் மன்னார குடமாடி அங்க இருக்கக்கூடிய கண்ணன் பெருமான் திருநறையூர் நம்பி எப்பேற்பட்டவன்னா, அன்றொரு நாள் கண்ணனாக இருக்கிற சமயத்துல குடமாடினானா, அங்க வெளிநிலங்கள் எல்லா நிலத்திலையும் தானே இருக்கும்படியாக குடக்கூத்து ஆடினானா. குடக்கூத்து என்று ரொம்ப விசேஷமான நாட்டியம். ஆயர்களுக்கெல்லாம் குடக்கூத்துங்கிறது ரொம்ப சிறந்ததாம். அவர்களுக்கு சந்தோஷம் அதிகரித்ததுன்னா குடக்கூத்து ஆடுவர்களாம். பிராமணர்கள் அந்தணர்களுக்கு சந்தோஷம் அதிகமாச்சுன்னா யாகமா செய்ய தொடங்குவர்களாம். அதே மாதிரி வைசியர்கள், அதுவும் இடையர்களுக்கு தனம் அதிகரிச்சது, செல்வம் அதிகரிச்சது, சந்தோஷம் அதிகரிச்சதுன்னா உடனே கும்ப நாட்டியம் ஆடலாம்னு குடக்கூத்து ஆடுவர்களாம். அது எப்படின்னா, 2 கையிலையும் குடத்தை வச்சுட்டு அப்படியே மாத்தி மாத்தி ஆடணும். தலைக்கு மேல பல குடங்களை அடுக்கி கொள்ள வேண்டும். கீழே இடுப்புல ஒரு பறையை கட்டி கொண்டு அதையும் வாசிக்கணும். இப்படி அனைத்தையும் செய்து கொண்டு அப்படியே சுற்றி சுற்றி வரணும். இதற்குன்னு ஒரு பெரிய மன்றத்தை அமைத்து, இதோ கண்ணன் ஆடப் போகிறார் என்று பெரிய மன்றத்தை தானே அமைக்க சொன்னாராம். அது எப்பேற்பட்ட மன்றம்னா, ஊர் முழுக்க மன்றம் தான். இங்க பார்க்க சாதாரணமா ஒரு கச்சேரி நடக்கிறது அப்படின்னா அந்த மேடைங்கிறது ஏதோ சிறிதாக இருக்கும், பார்வையாளர்களுக்கு உண்டான இடம் தான் அதிகமா இருக்கும். ஆனா இங்க நேர் மாறு. கண்ணன் குடக்கூத்து ஆடுகிறார்னு சொன்னா இத்தனூண்டு மேடையெல்லாம் அவருக்கு போறாது. ஊர் முழுக்க மேடை அமைக்கணும். பார்வையாளர்கள்லாம் எங்க இருப்பான்னா அவ வெளியூர்ல இருந்து பார்க்க வேண்டியதுதான். அந்த அளவுக்கு பெரிய மன்றமா. அந்த மன்றார குடமாடி, மன்றம் முழுக்க தான் தன்னுடைய இடம்தான் ஆனந்தமா குடமாடுகிறானாம். அப்படி குடமாடி குடக்கூத்து ஆடி வரையெடுத்து குடக்கூத்து ஆடியும் கோவர்தன மலை எடுத்து ரட்சித்தவன் குன்றாரும் திரள் தோழன். மழை தடுத்த குன்றாரும் திரள் தோழன். ஏன் குன்றத்தை தூக்கினார், வரை எடுத்தார்னா அது கல் மழையா? கல் மழையை கல்லாலத்தான போக்கடிக்க வேண்டும். கல்லெடுத்து கல் மாறி காத்தா என்னும்னு பாசுரமா. இந்திரன் கல் மழையா பொழிந்தான். மலைங்கிறது பெரிய கல்லா, அதனால பெரிய கல்லை எடுத்து சின்ன சின்ன கற்களை தடுப்போம் அப்படி தடுத்தாராம். அதான் ஆச்சரியமா ஆச்சாரியர்கள் கேட்டார்கள், ஒருவேளை இந்திரன் ஒரே ஜலத்தாலேயே நீராலேயே மழை பொழிந்தா என்ன செய்திருப்பார் கண்ணன்னா? சமுத்திரத்தையே தூக்கி கொடையா பிடிச்சிருப்பார். அது முடியுமோ? சமுத்திரம் நீர் தானே, அதை எப்படி கொடையா தூக்க முடியும்னா? மலை எடுக்கிறது மட்டும் நம்மால முடியுமா? அதை யாரானும் சிந்தித்து இருக்கிறோமோ? எப்ப மலையே எடுக்க முடியாதோ அதையே எடுத்து ரட்சித்தானோ இப்ப கடலையும் எடுத்து ரட்சிப்பான். அவன் அகடித கடனா சாமர்த்தியன். அதனால இந்த கேள்விக்கே இடமில்லை என்று தெரிவித்தார்களாம். அப்படி வரையெடுத்த திரள் தோழன், நல்ல திரள், ஆச்சரியமான சக்தியோடு கூடின, மிடுக்கு பலத்தோடு கூடின தோள். பார்த்தா எப்படி இருக்குன்னா ஒரு மலை இன்னொரு மலையை தூக்கின்னு இருக்குங்கிற மாதிரி இருந்துதான். இவர் தோளால் அப்படி தூக்கி இருந்ததை பார்த்தால் நல்ல மிடுக்கு பலமாக இருக்கக்கூடிய திருத்தோளா, ஒரு மலையாலேயே இன்னொரு மலையை தூக்கினாரா கண்ணன் என்ன வியக்கக்கூடிய அளவிற்கு அத்தனை பலத்தோடு இருந்தார். 7 வயசு சிறு கண்ணன். ஆனா அவருடைய அந்த தோள் மிடுக்க பார்க்கிறச்ச ஒரு குன்றத்தினால இன்னொரு குன்றத்தை அப்படி தூக்கி பிடிச்சுட்டு இருக்காரோ என்ன வியக்குமா போல அப்படி அமைந்திருந்தது. திரள் தோழன் குறைகழலே அடை நெஞ்சே. அந்த சமயத்துல குடமாடின சமயத்துல அந்த திருவடிகள் எப்படியெல்லாம் சப்தம் இட்டிருக்கும். அதுல சாத்தி கொண்டிருக்கிற கூட தண்டை கொலுசு அதுல எல்லாம் மணிகள் அசைந்து அசைந்து எவ்வளவு ஒளி எழுப்பி இருக்கும். அது எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். குறைகழல்கள் அப்ப சப்தியா நிற்கக்கூடிய அந்த திருவடிகள், கோவர்தனத்தை தாங்கி நம்மை ரட்சித்த அந்த திருவடிகள், அப்பேற்பட்ட திருவடிகளையே அடை நெஞ்சே அடை நெஞ்சேன்னு இந்த பாசுரத்துல ஆச்சரியமா தெரிவிக்கிறார். மேலே அடுத்த பாசுரம், மேலே 5வது பாசுரம். அகில் குரடும் சந்தனமும் அம்பொன்னும் அணிமுத்தும் மிக கொணர்ந்து திரையுந்தும் வியன் பொன்னி திருநறையூர் பகல் கறந்த சுடராழி படையான் இவ்வுலகேழும் புகக்கறந்த திருவயித்தன் பொன்னடியே அடை நெஞ்சே. என்ன ஆச்சரியமான பாசுரம். எம்பெருமான் 7 லோகங்களையும் வயிற்றில வைத்து ரட்சித்தார். ஆலமா மலத்தின் இதமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் என்ன அனைத்தையும் வைத்து ரட்சித்தாரா? ஒரு இந்திரனாலே அடியார்களுக்கு ஏற்பட்ட ஆபத்தை தெரிவித்தார். ஏதோ ஒரு கிராமத்துக்கு வந்த ஆபத்து அது. இப்போ பிரளயம்னா ஜகத்துக்கே வந்த ஆபத்து அல்லவா? அப்ப 3 உலகு 7 உலகு அத்தனையும் தூக்கி தன் வயிற்றுல வைத்து ரட்சித்தாரே, அது இன்னும் பெரிய குணம் அல்லவா? அதை இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார். அங்க இருக்கக்கூடிய அந்த காவேரி ஆறு பொன்னி அது எப்படியெல்லாம் கைங்கரியம் பண்ணுகிறது. இதே போல திருவரங்கத்துல அந்த பொன்னி ஆறு எப்படி கைங்கரியம் பண்ணுகிறதுன்னு பராசர பட்டர் தெரிவித்தார்னு ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். சஞ்சச்சாமர சந்தன என்று தனக்கு கிடைத்த அத்தனை சந்தன மரங்கள் என்ன, அகில் கட்டைகள் என்ன, அதே போல சாமரங்கள் என்ன, சங்கங்கள் என்ன, முத்துக்கள் என்ன, அனைத்தையும் வாரி கொண்டு வந்து
திருவரங்கத்துல அப்படி எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து கொண்டு காவேரியானவள் செல்லுகிறாள்னு ஸ்ரீரங்கராஜஸ்தவத்துல பராசர பட்டர் தெரிவித்தாரா? அதை போல இங்க ஆழ்வார் தெரிவிக்கிறார். அகில் குரடும் சந்தனமும் அம்பொன்னும் மணிமுத்தும் மிக கொணர்ந்து திரையுந்தும் வியன் பொன்னி திருநறையூர். பொன்னிங்கிறது தான் காவேரி நதி. அந்த காவேரி நதியானவள் பொன்னிங்கிற பெயரோடு மினுமினுக்கிறாள், தங்கத்தை போல ஜுவலிக்கிறாள். அவள் இப்ப இதையெல்லாம் கொண்டு வருகிறாளாம். தேவதாரு கட்டைகள், அகில் கட்டைகள், சந்தன கட்டைகள், பொன்னும் அழகிய தங்கம், தங்க அந்த பொருள்கள், அணிமுத்து அழகியான அந்த முத்துகள் எல்லாத்தையும் அதிகமாக திரட்டி கொண்டு வந்து எவ்வளவு முடியுமோ தன்னுடைய அலைகளாகிற கரங்களாலே மொத்தத்தையும் அடித்து கொண்டு வந்து, எதுக்கு இதெல்லாம் ஊர் மக்களுக்கு இருந்து என்ன பிரயோஜனம்? எல்லாம் எம்பெருமானுக்கும் எம்பெருமானுடைய அடியவர்களுக்கும் தானே வேணும் என்று ஆங்காங்கு தான் வருகிற வழியில் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வந்து மொத்தத்தையும் திருநறையூர் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறாளாம். திரையுந்தும் வியன் பொன்னி திருநறையூர், அலைகளாலே வந்து தள்ளி கொண்டிருக்கக்கூடிய ஆச்சரியமான திருக்காவேரி. வியன் என்றால் வியப்பை ஏற்படுத்தக்கூடிய திருக்காவேரி. எப்படியெல்லாம் அவள் இத்தனையும் கொண்டு வந்து சேர்க்கிறாளோ தெரியவில்லையே என்று ஆச்சரியப்படுமா போலே பொன்னியானவள் கைங்கரியம் செய்யக்கூடிய திருநறையூர் திவதேசத்திலே பகல் கறந்த சுடராழி படையான் இவ்வுலகேழும் புகக்கறந்த திருவயித்தன். பகல் கறந்தார், பகலே ஆழியால் அன்னங்கு ஆழியை மறைத்தான் என்று ஏற்கனவே பாசுரத்துல வந்திருக்கிறது. ஜெயத்ரதன் என்பவனை முடிக்க வேண்டும்னு பாண்டவர்கள் சபதமிட்டார்கள். அர்ஜுனன் சபதமிட்டான், இன்று அஸ்தமனமாகறதுக்குள்ள நான் அவனை முடித்து விடுகிறேன், இல்லைன்னா நானே தீக்குளித்து விடுகிறேன்னு சொன்னானா. அந்த சமயத்துல கௌரவர்கள் துரியோதனன் அந்த ஜெயத்ரதனை எங்கேயோ அடைத்து வைத்தார்கள். நீ வெளியே வரக்கூடாது, அஸ்தமனம் ஆன விற்பாடுதான் நீ வெளியில வரணும். பின்னர் பாண்டவர்கள் அவர்கள் சொன்ன வார்த்தையை மீறமாட்டார்கள், அர்ஜுனன் தீக்குளித்து விடுவான்னு ஓஹோன்னு சந்தோஷத்துல இந்த துரியோதனன்லாம் இருமாந்து இருந்தான். எங்க தேடி பார்த்தாலும் அர்ஜுனனுக்கு ஜெயத்ரதன் கிடைக்கவில்லை. சூரியன் அஸ்தமனமாகற போகிற சமயம், அதற்கு சற்று சில நிமிடங்கள் தான் இருந்தது. அந்த சமயத்துல கண்ணன் அற்புதமா ஆச்சரியமா லீலை புரிந்தார். தன்னுடைய சக்கரத்தாழ்வாரை அனுப்பி மேலே பிரகாசித்து கொண்டிருக்கக்கூடிய ஆதித்யனை அப்படியே மறைத்தாராம். சூரியனை மறைக்கிறதுக்கு தன்னுடைய சக்கரத்தை அனுப்பினார். மொத்த இடமும் இருள் சூழ்ந்தது. அப்படியா இருள் சூழுமா? சக்கரத்தாழ்வாருங்கிறவர் கோட்டி சூரிய பிரகாசம் உடையவராயிட்டே, ஒரு சூரியனை மறைக்கிறதுக்கு கோட்டி சூரிய பிரகாசம் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை அனுப்பினா எப்படி இருட்டு வரும் என்று கேள்வி வருமே. அதுக்கு ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். மிகுந்த பளபளப்பு இருக்குன்னா அதை பார்க்கிறச்சியே கண் இருட்டி விடும். இந்த சூரியனை சற்று பார்த்து விட்டு நம்முடைய அறைக்குள்ளே நடந்தால் அகத்துக்குள்ள புகும்போதே பார்க்கிற இடமெல்லாம் சற்று இருட்டா இருக்கிற மாதிரி நமக்கு ஏற்படுகிறது. அப்போ ஒரு சூரியனுக்கே இந்த நிலைமைன்னா திடீர்னு கோடிக்கணக்கான சூரியர்கள் ஒன்றாக எரித்தால் அதனுடைய வெளிச்சம் எப்படி இருக்குமோ அதை விட விஞ்சின ஒளி கொண்டிய சுதர்சனாழ்வாரை பார்த்தால் அவ்வளவுதான், எல்லாருக்கும் இருட்டு மூடி விட்டது. கண்கள்ல ஒண்ணுமே தெரியல, எல்லாம் இருள் மூடின மாதிரி ஆகிவிட்டது. உடனே அவன் சந்தோஷப்பட்டான். துரியோதனன் ஜெயத்ரதனை வெளில வந்து இதோ தீக்குளிக்க போகிறான் அர்ஜுனன் பாருங்கள்னு அனைவரும் வந்து வெளியே நிற்க, உடனே கண்ணன் அந்த சக்கரத்தாழ்வாரை எடுத்து தன்னுடைய திருக்கைகள்ல ஏந்தி கொண்டு, அர்ஜுனா அதோ ஜெயத்ரதன் வந்து விட்டான், இன்னும் சூரியன் மறையவில்லை, தொடு அம்பு என்று சொல்லி உடனே சடக்கென அம்பை தொடுத்து அந்த ஜெயத்ரதனை முடித்தார். ஆண்டவர்களை ரட்சிக்கணும்னு கண்ணன் எப்பேற்பட்ட செயலெல்லாம் புரிந்திருக்கிறார். ஒரு அர்ஜுனை ரட்சிப்பதற்காக தன்னுடைய சக்கரத்தாழ்வாரை ஏவி ஆதித்யனையே மறைத்து பகலை இரவாக்கி எவ்வளவு புரிந்தாரா? அதைத்தான் இங்க பகல் கறந்த சுடராழி படையான் இவ்வுலகேழும். பகல் சூரியன், பகல்ன்றதுனால பகல் வேளைன்னு கொள்ளாமல் சூரியனே கொள்ள வேண்டும். ஏன்னா சூரியனாலத்தான் இந்த பகல் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட சூரியனை கறந்த மறைத்த பகல் கறந்த சுடராழி மிகுந்த தேஜஸ் கொண்டிருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வானை கையிலே படையாக ஆயுதமாக உடையவன் இவ்வுலகேழும், இந்த உலகம் முழுவதையும் ரட்சித்தான். ஒரு அர்ஜுனனை ரட்சிப்பதற்காக சக்கரத்தாழ்வாரை ஏவி இப்படி காரியம் பண்ணாரா? சரி, மூவுலகத்துக்கும் பிரளயம் வந்ததே, 7 உலகத்துக்கும் ஆபத்து வந்ததேன்னா அந்த சமயத்துல மொத்தத்தையும் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்து தானே வாயால அத்தனையும் உண்டு வயிற்றுல வைத்து ரட்சித்தான். புகக்கறந்த திருவயித்தன். அந்த திருவயிறு எப்படி இருந்ததுன்னா ரொம்ப சின்ன வயிறா இருந்ததாம். என்ன ஒரு ஆளிலை, அதுவும் சின்ன பவனான ஆளிலை என்றால் அப்பொழுதே உண்டாக இருக்கக்கூடிய தளிர், ஆழந்தளிர்ல எம்பெருமான் சயனித்துக் கொண்டான். தளிருங்கிறது எவ்வளவு சின்னதா இருக்கும், அதற்குள்ள பெருமானுடைய திருமேனி எவ்வளவு சின்னதா இருக்கும், அதற்குள்ள பெருமானுடைய திருவயிறு உதரம் இன்னும் எவ்வளவு சிறியதாக இருக்கும். அந்த உதரத்துக்குள்ள இப்ப 7 உலகங்களையும் அடக்கினால் அடக்கினதே தெரியலையாம். அந்த வயிறுக்குள்ள இப்படி ஒண்ணு இருக்கா என்ன அப்படின்னு சந்தேகிக்குமா போலே அவ்வளவு சின்ன திருவயிறாக கொண்டிருந்தானாம். புகழ் கறந்த புகக்கறந்த திருவயித்தன். மொத்தத்தையும் உள்ள விட்டுட்டு
எப்படி இருந்தான்னா வியாக்கியானத்துல ஆச்சரியமா விவரிக்கிறார். பிரளயமே வந்து கண்ணா பெருமானே உன் வயிற்றுல இருக்கா இல்லையா என்று கேட்டால் நீயே பார்த்துக்கோயே, என் வயிறு எவ்வளவு சின்னதா இருக்கு, உள்ள ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு பெருமான் பதில் சொல்லுவாராம். பிரளயமே வந்து கேட்டால் கூட உள்ளே வைத்து என்னிடத்துல ஏதும் இல்லை என்று சொல்லக்கூடியவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் நமக்காக சேவை சாதிக்கக்கூடிய அந்த திருவடிகள், அதாவது திருநறையூர் க்ஷேத்திரத்துல பொன்னடியே அடை நெஞ்சே, மிகுந்த அந்த தங்கத்தை போல பாவனம் தூய்மை கொண்டிருக்கக்கூடிய திருவடிகள். மேலும் பொண்ணுன்னு சொன்னா ஸ்பிருகணியத்தை, விருப்பம் அதிகரிக்கிறதா. தங்கம்னு சொல்லும் பொழுதே மனசு அப்படியே ஆர்ப்பரிக்கிறது, தங்கமா தங்கமா அப்படின்னு ஒரு விருப்பம் அதிகரிக்கிறதா. அதை போல எம்பெருமானுடைய திருவடிகள் மிகுந்த விருப்பத்திற்கு பாத்திரமானவை. அதனால மிகுந்த விருப்பத்தோடு அன்போடு அந்த திருவடிகளை ரட்சிக்க வேண்டும், அதாவது திருவடிகளை வணங்க வேண்டும், அதையே பற்ற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். திருவடிகளே அடை நெஞ்சே என்னுடைய நெஞ்சத்துக்கு உபதேசிக்கிறார். மேலே பொன்முத்தும் அரியுகிரும் புழைக்கைமா கரிக்கோடும் மின்னத் தன் திரையுந்தும் வியன் பொன்னி திருநறையூர் மின்னொத்த நுண்மருங்கள் மெல்லியலை திருமார்பில் மன்னத்தான் வைத்துகந்தான் மலரடியே அடை நெஞ்சே என்ன பிராட்டிக்கு தான் எப்படி உபகரித்தான், அந்த பிராட்டியோடு எம்பெருமான் எப்படி சேர்ந்திருக்கிறான்ங்கிறது இதுல தெரிவிக்கிறார். இப்ப கீழே இதுவரைக்கும் பார்த்த பாசுரங்கள் 5 பாசுரத்துல நாராயண சப்தார்த்தத்தை எல்லாம் தெரிவித்தார். சரணாகதியை தானே பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப ஸ்ரீமன் நாராயண என்ற அந்த அர்த்தத்தை தெரிவிக்க வேண்டுமா? துவயத்தில் இருக்கக்கூடிய முதல் பதத்தை தெரிவிக்க வேண்டும். அப்ப திருமகளோடு சேர்ந்திருக்கக்கூடிய நாராயணன், நாராயணன்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? பலவிதமான கல்யாண குணங்களை கொண்டிருப்பவர், நம்மை பலவிதமாக ரட்சிப்பவர். ஆபத்துன்னு வந்தால் ரட்சிப்பவன் அவன் ஒருத்தன்தான், ரக்ஷகன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை புள்ளலோகாச்சார் ஆச்சரியமா பல கிரந்தங்கள்ல தெரிவித்தார். ஈஸ்வரனை ஒழிந்தவர்கள் ரக்ஷகர் இல்லை என்பதை பிரபன்ன பரித்ராணத்திலே சொன்னோம் என்றே ஒரு சூத்திரம் அமைந்திருக்கிறது. அப்ப எம்பெருமான் தான் ரட்சிக்கிறான். இது நாராயண சப்தார்த்தம். இதை கீழே 5 பாசுரத்துல தெரிவித்தார். மேற்கொண்டு 6வது பாசுரத்துல அவன் தனித்து நாராயணன் அல்ல, திருமகளோடு சேர்ந்திருக்கக்கூடிய நாராயணன் ஸ்ரீமன் நாராயணன் என்பதை இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறாராம். இந்த பாசுரத்துல முதல்ல அந்த காவேரியானவள் எப்படியெல்லாம் கைங்கரியம் செய்கிறாள். பொன்முத்தும் அரியுகிரும் புழைக்கைமா கரிக்கோடும் மின்ன தன் திரையுந்தும் வியன் பொன்னி திருநறையூர். ஆச்சரியமான அந்த பொன்னியானவள் தன்னுடைய அலைகளாலே இதையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறாராம். மலை பிரதேசங்கள்ல காடுகள்ல எல்லாம் விலங்குகள் எல்லாம் வாழ்கிறது. அதிலே சிங்கங்கள் அது ரொம்ப கடுமையா அந்த யானைகளை எல்லாம் போட்டு அடிக்கிறதா. யானைகளை பலம் கொண்டது யானை, அதனால அப்படிப்பட்ட யானை ரொம்ப பெரிய விலங்குன்னு அதற்கு கர்வமா, அந்த கர்வத்தை போக்கடிக்குமா போலே சண்டையிட்டு இந்த சிங்கங்கள் எல்லாம் அந்த யானையினுடைய தலை மஸ்தகத்தை பிளக்கிறதா. அப்படி பிளந்து அந்த யானையினுடைய தலையிலிருந்து முத்துகள் எல்லாம் வருமா. இது இலக்கியங்கள்ல கூறப்பட்டிருக்கிற விஷயம். யானையினுடைய தலை அந்த மண்டைக்குள்ள முத்துகள் உண்டு, அந்த சிங்கங்கள் அந்த மஸ்தகத்தை பிளந்தால் அதுல இருந்து முத்துக்கள் வரும் என்று கவி சமயம் கவி மரபுல கூறப்படுவது உண்டு. அதை வைத்து இங்க தெரிவிக்கிறார். பொன்முத்தும் தங்கங்கள், பொன்முத்துன்னா தங்கமுத்துன்னு அர்த்தம் இல்லை, பொன் முத்து என்று பிரித்து அர்த்தம் கொள்ள வேண்டும். இப்ப ஆங்காங்கே இருக்கக்கூடிய அந்த ரத்தனங்கள், அதே மாதிரி தங்கம், தங்க காசா இருக்கலாம், தங்கத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன வஸ்துக்களா இருக்கலாம், அந்த தங்கங்களை எல்லாம் சேர்த்து கொண்டு முத்துக்கள், இந்த யானை தலையிலிருந்து உதிர்ந்த அந்த முத்துக்கள் அதை சேர்த்து கொண்டு அரியுகிரும், அதாவது சிங்கத்தினுடைய நகங்கள், மிகுந்த அந்த சண்டை நடக்கிறதுனால நகங்கள் எல்லாம் ஒடிந்து விழும். அப்படிப்பட்ட சிங்கத்தினுடைய நகங்கள் புழைக்கைமா கரிக்கோடும், துவாரத்தை உடைய, புழைங்கிறதுனால ஒரு துவாரம் ஓட்டை, அந்த யானையினுடைய தந்தத்துல ஓட்டை இருக்குமா, புழைக்கைமா இல்ல புழை கைங்கிறதுனால துதிக்கை, அப்ப துதிக்கையில ஓட்டையோடு இருக்கக்கூடிய அந்த துதிக்கையை கொண்டிருக்கக்கூடிய யானைகள், யானையினுடைய கோடு அதாவது கொம்புகள், யானை தந்தங்கள், யானைய அடித்து அதனுடைய தந்தங்களை எல்லாம் இந்த பொன்னியானது எடுத்து கொண்டு வருகிறது. அப்ப சிங்கத்தினுடைய நகங்கள், யானையினுடைய தந்தங்கள், தங்கம், முத்து இத்தனையும் அடித்து சேர்த்து கொண்டு மின்ன தன் திரையுந்தும், அப்படியே இது அத்தனையும் எடுத்து கொண்டு வருகிறது. வானத்துல மின்னலை பார்த்தால் அலை அதிகரிக்குமா, அதனாலேயே இந்த சமுத்திரமானது ஆர்ப்பரிக்கும், நதிகள் எல்லாம் ஆர்ப்பரிக்கும். அப்படி ஆகாசத்துல அந்த மின்னலை பார்த்து ஆர்ப்பரிக்கக்கூடிய அந்த அலைகளோடு கூடின இந்த காவேரியானவள் இத்தனையும் திருநறையூர்ல கொண்டு வந்து சேர்க்கிறாள். மின்னொத்த நுண்மருங்கொள் மெல்லியலை. மகாலட்சுமி தாயார் எப்படி இருக்கிறாள்னா, அவள் ஆச்சரியமா
மின்னலை போன்ற இடையோடு கூடினவளாக இருக்கிறாள். மின்னத்த நுண்ணிடையாள் அப்படின்னா மின்னல்ங்கிறது ரொம்ப ஒரு க்ஷணம் தானே இருக்கும், அதனால ரொம்ப பல்குத்தம், ரொம்ப சின்னது, குறுகியது, ரொம்ப சிறுமைங்கிற அந்த அர்த்தத்துல வரும். இப்ப ரொம்ப சின்னது. இப்ப இடைக்கு அந்த மின்னலுக்கும் எப்படி பொருத்தம்? இடைங்கிறது இருக்கா இல்லையான்னே தெரியாதான், அந்த அளவுக்கு ரொம்ப நுண்ணிய இடை கொண்டிருப்பவள். மின்னொத்த, மின்னோடு ஒத்த சதுருஷமாய் அதி சூக்ஷமான அந்த இடை கொண்டிருக்கக்கூடிய மருங்குள் இடை பிரதேசம். மெல்லியலை, மிகுந்த மென்மையான அந்த திருமேனி சௌகுமாரியத்தை கொண்டிருக்கக்கூடியவளான பெரிய பிராட்டியை திருமார்பில் மன்னத்தான் வைத்துகந்தான் மலரடியே அடைநெஞ்சே. பெருமானுடைய தன்னுடைய திருமார்பிலே மகாலட்சுமிக்கு வாசமாக இருப்பிடமாக கொடுத்து தானே ஆனந்தமாக அந்த பிராட்டியை தன்னிடத்துல உள்ளத்திலே அமர்த்தி கொண்டான், திருமார்பிலே அமர்த்தி கொண்டான். எதனாலே? இவள் இருந்தால்தான் அடியார்களுடைய ரக்ஷணம்ங்கிறது நன்றாக நடக்கும். அவர்களுடைய பாபங்களே நம்முடைய கண்ணில் பட்டு கொண்டிருந்தால் நாம ரட்சிக்க மாட்டோம். அதனால பெருமானே பார்த்தான், சரி இந்த பிராட்டியை நம்முடைய திருமார்பில வைத்துக் கொண்டு விடுவோம்னு பிராட்டியை தானே ஏறிட்டு தன்னுடைய திருமார்பில வைத்துக் கொண்டானாம். அவள் எப்படிப்பட்டவள்? நகஷ்டின் ந அபராத்தியதி. இந்த உலகத்துல யார்தான் குற்றம் செய்யாதவர்கள் உண்டு? எல்லோருமே குற்றம் செய்தவர்கள் தான். குற்றம் செய்யாதவர்களைத்தான் ரட்சிக்கணும்னு பார்த்தால் ஆள் கிடைக்காது எம்பெருமானே. ஆகவே நீர் ரட்சித்துத்தான் ஆக வேண்டும்னு மன்றாடி நம்மை ஜீவாத்மாவை அந்த எம்பெருமானிடத்துல சேர்த்து வைப்பவள் பிராட்டி தானே. ஆக அந்த பிராட்டியை எப்போதும் உகந்து தன்னுடைய திருமார்பில வைத்துக் கொண்டிருக்கிறவனுடைய சுகுமாரமான திருவடிகள். எப்ப பிராட்டி அமர்ந்திருக்கிறாளோ அதனாலேயே இன்னும் மென்மை அதிகம். இயற்கையிலேயே எம்பெருமான் மென்மை அதிகம் தான். இருந்தாலும் பிராட்டிக்கு வாசஸ்தானமாக தன்னுடைய திருமார்பை கொடுத்த உடனே இன்னும் லேசாக மெல்லியவனாக மென்மை கொண்டவனாக ஆகிவிட்டான் எம்பெருமான். மலரடியே அடைநெஞ்சே, மலரை போன்ற மிகுந்த அந்த வாசனை நறுமணம் இருக்கக்கூடிய திருவடிகள், ரொம்ப மெத்தென்று இருக்கக்கூடிய திருவடிகள், போக்கியம் இனிமையாக இருக்கக்கூடிய திருவடிகள். இப்படிப்பட்ட அந்த அழகான திருவடிகளையே நெஞ்சமே நீ அடைய வேண்டும் என்று இந்த பாசுரத்துல மேற்கொண்டு தெரிவிக்கிறார். மேலே சீர்தழைத்த கதிர்ச்சென்னல் செங்கமல திடையிடையின் பார்த்தழைத்து கரும்போங்கி பயன் விளைக்கும் திருநறையூர் கார்த்தழைத்த திருவுருவன் கண்ணபிரான் விண்ணவர்கோன் தார்த்தழைத்த துழாய்முடியன் தளிரடியே அடைநெஞ்சே. எம்பெருமானுடைய தளிரடி ரொம்ப மென்மையான அடிகள், மலரடிகள்னு சொன்னாரா. அடுத்து இப்போ தளிர்னா அந்த துளிர், சின்னதா இலை விடுகிறது, துளிர் விடுகிறதுன்றோமே, அந்த துளிரை போல தளிரை போல இருக்கக்கூடிய மென்மையான பசுகுன்னு இருக்கக்கூடிய திருவடிகளை அடைய வேண்டும்னு தெரிவிக்கிறார். இதுல திருமேனி முழுக்க தெரிவிக்கிறார். முன்னாடி நாராயண சப்தார்த்தம் 5 பாசுரம் ஆச்சு. அப்புறம் பிராட்டியோடு சேர்ந்திருப்பவன் அடுத்து 6வது பாசுரத்துல தெரிவித்தார். அடுத்து 7வது பாசுரத்துல பிராட்டியோடு சேர்ந்திருப்பவன் அவனுடைய திருவடிகள் அது எப்பேற்பட்டதுன்னு மேலே இதுல தெரிவிக்கிறார். அவன் சிறந்த அந்த பிராட்டியோடு சேர்ந்திருப்பவனான அந்த எம்பெருமான் நம்மை ரட்சிப்பதற்காக திருத்துழாயை சாத்தி கொண்டிருக்கிறான், தனி மாலை இட்டு கொண்டிருக்கிறான். அடியார்களை ரட்சிப்பேன் என்பதில ஊற்றம் கொண்டவனாய் அதற்குன்னு மாலை சாத்தி கொண்டிருக்கிறாராம். அதைத்தான் இந்த பாசுரத்துல விவரிக்கிறார். சீர்தழைத்த கதிர்ச்சென்னல், வயல்கள் எல்லாம் எவ்வளவு செம்மையா செழுமையா இருக்கு அந்த ஊரிலே. கதிர்ச்சென்னல், நெல்லெல்லாம் விளைந்திருக்கிறதாம். எங்க விளைந்திருக்கிறதுன்னா ஏற்கனவே கரும்பு விளைத்து சாகுபடி செய்த இடம். கரும்பு வயலா இருந்திருக்கு, கரும்பெல்லாம் சாகுபடி பண்ணியாச்சு. அப்ப மேல அந்த கரும்பெல்லாம் வெட்டி எடுத்துட்டாள். கீழே கரும்ப கட்டைகள் தானே இருக்கும். அந்த கரும்பினுடைய வேர் பகுதி மட்டும் கீழே வெட்டி கீழே போட்டிருக்குமா. இப்ப அந்த இடத்தெல்லாம் தரிசு நிலத்தெல்லாம் நன்றாக பண்படுத்தி அதுல நெல்லை விதைத்திருக்கிறார்கள். அந்த நெல்லு நன்றாக விளைகிறது. அதைத்தான் சீர்தழைத்த கதிர்ச்சென்னல். நெல்லு நன்னாகத்தான் விளைந்திருக்கிறது, கதிரா விளைந்திருக்கிறது. பெருமையோடு நல்ல கனமா அந்த நெற்கதிர்கள் அமைந்திருக்கின்றன. கூடவே செங்கமல திடையிடையின் பார்த்தழைத்து கரும்போங்கி, கரும்பு ஏற்கனவே விளைந்த அந்த வயல்ல இந்த நெல்லை விதைத்து அது நன்றாக விளைந்திருக்கிறது. ஆனா இப்ப அதற்கு நடுவில் களையாக சில செடிகள் விளைந்திருக்கிறதாம். பயிர் நட்டா களை வளர்வது சகஜம் தானே. இந்த ஊர்ல களையாக எது வளர்கிறதுன்னா செங்கழு நீர் புஷ்பமே களையா அங்கங்க விளையறதாம். செங்கழு நீருங்கிற அந்த புஷ்பம் அப்படி இங்க இடையிடையின் செங்கமலம், அதாவது சிகப்பு தாமரை புஷ்பமே ஆங்காங்கு களையாக வளர்கிறது. தாமரை குளத்துலதானே வளரும், இங்கெங்க வயல்ல வளர்கிறதுன்னா அவ்வளவு நீர் சமிருத்தி. ஆறு ஓஹோன்னு ஓடுறதா, அப்ப நதி ஜலம் முழுக்க இந்த வயல்ல ஓஹோன்னு நீர் ஜலம் நன்னா இருக்கு, நீர் வரப்பு நன்னா இருக்கு.
அதனால சென்னர் பயிர்களும் ஓங்கி வளர்கிறது. நடுநடுவே களையாக தாமரை புஷ்பங்கள் பூத்து அது வாசனை இன்னும் அதிகரிக்கிறதாம். ஆக செங்கமலத் இடையிடையின் செங்கமலம் அது முளைத்து பார்த்தழைத்து கரும்போங்கி பயன் விளைக்கும் திருநறையூர். மேலே கரும்பும் திரும்பி வளர ஆரம்பிச்சுடுதான். ஏற்கனவே கரும்பு சாகுபடி பண்ணியாச்சு, கருப்பங்கட்டைகள் தான் கீழே இருக்கு. ஆனா இவ்வளவு ஜலம் இத்தனை சென்னர்கள் இதற்கு அதற்குன்னு எல்லாத்தையும் விளைத்து அதற்கெல்லாம் போட்ட உரம் இப்ப சென்னல் விளையறதோ இல்லையோ, ஒரு பக்கம் செங்கமலம் நன்னா விளையிறது, ஒரு பக்கம் இந்த கருப்புகள் அது ஓங்கி வளர்கிறதாம். இப்படி எல்லாம் சேர்ந்து வளர்கிறது. ஒரு பக்கம் கரும்பு, நடுவுல செங்கமல புஷ்பங்கள், மற்றொரு பக்கம் சென்னர் பயிர்கள் என்று இப்படி அந்த வயல்கள் எல்லாம் ரொம்ப ஓஹோன்னு வளர்ந்து செழுமையாக இருந்து பயன் விளைக்கும் திருநறையூர். எல்லா பயனையும் கொடுக்கக்கூடிய வயலாக அந்த வயல்கள் இருக்கிறது. கார்த்தழைத்த திருவுருவன் எம்பெருமானுடைய திருவுருவம் எப்படி இருக்கு? திருவடிகளை போன பாசுரத்துல சொன்னாரா? இப்ப திருவடிகளை நினைத்தால் மேலே கணுக்கால், முட்டி, முழந்தாள், திருவுதரம், திருமார்பு, திருக்கழுத்து, திருமுகம்னு மொத்தத்தையும் சேர்த்து பார்க்கணுமே. அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருமேனி கார்த்தழைத்த திருவுருவன், மேகத்தை ஒத்து அப்படியே மேகமே ஒன்றாய் இறங்கி ஒரு உருவம் எடுத்துக்கொண்டதோ என்றார் போலே கருப்பு மேகத்தினுடைய திரளாகவே பெருமான் சேவை சாதிக்கிறான். கார்த்தழைத்த திருவுருவன் மகாலட்சுமியை கொண்டு சிறந்த ஆச்சரியமான அழகோடு திகழ்கிறான். கண்ணபிரான் கார்த்தழைத்த திருவுருவன் கண்ணபிரான் அடியவர்களுக்கு மிகவும் சுலபன். கண்ணபிரானா கண்ணனாக விண்ணவர் கோன் கீழே இடையர்களோட இடையரா சுத்தி கொண்டிருக்கிறாரே, ரொம்ப எளியவர் தானே இவர்னா. விண்ணவர் கோன் நித்திய சூரிகளுக்கே நாயகனா இருக்கக்கூடிய எம்பெருமான் ஏதோ அடியவர்களை ரட்சிக்கணும், இவர்களோடு சேர்ந்து பரிமாற வேண்டும்னு தன்னை குறைத்தவனாக அப்படி சுலபனாக அமைத்து கொண்டிருக்கிறானே தவிர இவன் ஏதோ சாமானியப்பட்டவன் அல்ல என்ன அந்த இரண்டையும் தெரிவிக்கிறார். அப்ப சிறந்த திருமேனியோடு கூடியிருப்பவன் கண்ணபிரான். சௌலபியம் விண்ணவர் கோன் பரத்வம், எங்க பரத்வமும் சௌலபியமும் சேர்ந்திருக்கோ அவர் தானே பற்ற தகுந்தவர். ஆக அப்படிப்பட்ட எம்பெருமானே பற்ற தகுந்தவன். தார்த்தழைத்த துழாய் முடியன், பரத்வம் இருக்கு, சௌலபியம் இருக்கு, திருமேனி அழகு இருக்கு, சௌசீல்யம் இருக்கு, எல்லா குணமும் இருக்கு. மேலும் துழாய் திருத்துழாய தன்னுடைய திருமுடியில சாத்தி கொண்டிருக்கிறானாம். தார்த்தழைத்த துழாய் முடியன், பசுகுன்னு நல்ல பூத்து இருக்கக்கூடிய திருத்துழாய், கொத்து கொத்தா இருக்கக்கூடிய அந்த திருத்துழாயாலே கட்டப்பட்ட வளையம். இன்னைக்கும் திருவரங்கம் முதலான திவ்யதேசத்துல போய் சேவித்தால் திருமுடியில வளையம் என்று வளைந்த ஒரு அமைப்பாக புஷ்பத்தை சாத்தி இருப்பார்கள். அதற்கு திருமுடி வளையம்னு பேரு. அந்த மாதிரி இப்ப எம்பெருமான் தார்த்தழைத்த துழாய் முடியன், திருத்துழாயாலே செய்யப்பட்ட வளையத்தை தன்னுடைய திருமுடியில சாத்தி கொண்டிருக்கிறான். எதற்குன்னா அது அடியவர்களை நான் கைவிட மாட்டேன், ரட்சிப்பேங்கிறதுக்கு உறுதியாம். அப்படித்தான் தனி மாலை இட்டு கொண்டு திருமுடியில அந்த வளையத்தை வைத்து கொண்டு விட்டால் அப்ப அடியவர்களுக்கெல்லாம் உறுதி கொடுக்கிறானா எம்பெருமான், உங்களை ரட்சித்தே தீருவேன், கவலை வேண்டாம் என்ன எம்பெருமான் அப்படி வளையத்தை சாத்தி கொண்டு தளிரடியே அடை நெஞ்சே, அவருடைய தளிர் இனிமையான அந்த ரொம்ப மென்மையான அந்த திருவடிகள், அதையே நாம் எப்பொழுதும் அடைய வேண்டும், அடைந்து கைங்கரியங்களை பண்ண வேண்டும், அதுதான் உபாயம் என்ன அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றுகிறார். தார்த்தழைத்த துழாய் முடி உபய விபூதி நாயகன் என்ன இந்த இரண்டுமே தெரிவிக்கிறது. அவருடைய திருவடிகளை பார்த்தால் இந்த திருவடிகள் தான் உபய விபூதிக்கும் நாயகனான எம்பெருமானுடைய திருவடிகள்னு காட்டி கொடுக்கிறதாம். அப்படிப்பட்ட திருவடிகளையே அடைய வேண்டும் என்று தெரிவிக்கிறார். மேலே குலையார்ந்த பழுக்காயும் பசுங்காயும் பாளைமுத்தும் தலையார்ந்த விளங்கமுகின் தடஞ்சோலை திருநறையூர் மலையார்ந்த கோலம் சேர் மணிமாடம் மிகமன்னி நிலையார நின்னான் தன் நீழ்கழலே அடை நெஞ்சே. இது ரொம்ப முக்கியமான பாசுரம், 2 தடவை சேவிக்கக்கூடிய பாசுரம். பெரிய திருமொழி என்ன ஒரு அமைப்பு இருக்கிறது. கோயில் திருமொழி, அதாவது கோயில் திருமொழின்னு பார்க்கிறோம். கோயில் திருவாய்மொழி என்று சேவா காலத்திலே திருவாய்மொழியிலிருந்து முக்கியமான பதிகங்களை எடுத்து கோயில் திருவாய்மொழின்னு சேவிக்கிறது பார்க்கிறோமா. அதே மாதிரி பெரிய திருமொழி என்கிற இந்த திவ்ய பிரபந்தத்திலிருந்தும் கோயில் திருமொழி என்று சில பதிகங்களை சேர்த்து தெரிவிப்பது உண்டு. அது கலாப காலத்திலே படையெடுப்பு காலத்திலே கோவில் பெரிய கோவில் திருவரங்கத்திலே மொத்த திருமொழி பாசுரங்களையும் சேவிக்க முடியாத அந்த சமயத்திலே சரி முக்கியமாக இந்த பதிகங்களையாவது சேவிப்போம் என்று ஆச்சாரியர்கள் சேவித்து வந்தனராம். அதனுடைய தொகுப்பு தான் கோயில் திருமொழி என்று கூறப்படுகிறது. அதற்குள்ளே இந்த பதிகம் ரொம்ப முக்கியமான பதிகம். ஒவ்வொரு பத்திலையும் ஒவ்வொரு பதிகம் எடுத்து சேவிக்கப்படும். அதுல இந்த 6ஆம் பத்தில இந்த 9வது பதிகம் இதை அதுல சேவிக்கிறார்கள், சேர்த்து தெரிவிக்கிறார்கள். அதுல இந்த பாசுரம் நிலையார நின்னான் தன் நீழ்கழலே அடை நெஞ்சே என்று தெரிவிக்கப்படுகிறதா. எம்பெருமானுடைய திருவடிகள்
நமக்காகவே அவன் நிலையாக நிற்கிறான். என்றோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு ரிஷிக்காக சேவை சாதித்தவன் இன்றைக்கும் பல அடியார்கள் நம்மை வந்து பற்ற வேண்டும் என்பதற்காகவே தான் நிலையாக நிற்கிறான். அசங்காதவனாய், எதற்கும் அசையாதவனாய், கலங்காதவனாய், உறுதி கொண்டவனாக அவன் இருக்கிறான். பற்ற தகுந்த, அதாவது பற்ற வேண்டிய நாம் தான் மிகுந்த உறுதியோடு நம்பிக்கையோடு போய் பற்ற வேண்டும். ஆனா நம்மை விட அந்த எம்பெருமான் மிகுந்த உறுதியோடு இன்னைக்கு இல்லைன்னா கூட நாளைக்கு வருவான் என்ற அந்த நம்பிக்கையோடு நிலையார நிற்கிறானா. அப்படிப்பட்ட நிற்கிறவனுடைய நீழ்கழல் அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் அத்தனை பேருக்கும் தஞ்சம். யாரோ 2-3 பேருக்கு தஞ்சமா, சிலருக்கு தான் தஞ்சமானா எல்லா உலகங்களுமே போய் அவருடைய திருவடிகள்ல விழுந்தாலும் இன்னும் அவருடைய திருவடிகள்ல இடம் உண்டு. அத்தனை பேரையும் ரட்சிப்பதற்கு சிறந்த பெரிய ஆச்சரியமான திருவடிகளை கொண்டிருக்கிறான். அந்த ஊர் எப்படிப்பட்டது? குளையார்ந்த பழுக்காயும் பசுங்காயும் பாளைமுத்தம் தழையார்ந்த விளங்கமுகின் தடஞ்சோலை திருநறையூர். கமுகு என்றால் பாக்கு மரங்கள். அந்த ஊர்ல எங்க பார்த்தாலும் பாக்கு மரங்களாக நிறைந்திருக்குமா. ஏற்கனவே பலாமரம், வாழை மரம் இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்ப அடுத்து பாக்கு மரம், அது செழுமையா எல்லா இடத்துலையும் வளர்ந்து அதனுடைய கிளைகள், அத பாளைன்னு சொல்லுவா. அந்த ஒவ்வொரு பாளையிலையும் நிறைய முத்துக்கள் இருக்குமா. நிறைய பழுத்த காய்களும் உண்டு, அதே மாதிரி பழுக்காத, இனிமேதான் பழுக்க போகிறது, காயாக இருக்கிற காய்களும் உண்டு. அதைத்தான் 2ஆ தெரிவிக்கிறார். குளையார்ந்த, குலையா பாக்கு மரங்கள் நிறைய காய்களை காய்த்து இருக்கிறது. பழுக்காயும் பசுங்காயும், பழுக்காய்னா பழுத்து இருக்கக்கூடிய காய்கள், பசுங்காய்னா இன்னும் பழுக்கல காயாக இருக்கக்கூடிய காய்கள். பாக்கு மரத்துல இப்படிப்பட்ட நிறைய அந்த காய்கள் எல்லாம் காய்த்து பாளை முத்தும் தழையார்ந்த விளங்கமுகின் தடம் சோலை திருநறையூர். பாளையில நிறைய முத்துக்கள், இது அத்தனையோடு சேர்ந்து அந்த கமுகு மரம், அந்த பாக்கு மரம் சிறந்து தடம் சோலை திருநறையூர். சோலையெல்லாம் மிகுந்த அழகு கொஞ்சமா போல அமைந்திருக்கிறது. மலையார்ந்த கோலம் சேர் மணிமாடம் மிகமன்னி. என்ன அந்த ஊர்ல எம்பெருமான் மலை போன்ற அழகிய அந்த மணிமாட கோயில், திருநறையூர் மணிமாட கோயில் என்ன, இந்த கோவிலும் மணிமாட கோயில்னு கொண்டாடப்படுகிறது. ஏற்கனவே திருநாங்கூர் திவ்யதேசத்துக்குள்ள ஒரு மணிமாட கோயில் சேவித்தோம். இதுவும் திருநறையூர்ல இருக்கக்கூடிய மணிமாட கோயில்னா, மணிமாட கோயிலுங்கிறதுக்கு இங்க பெயர் சொல்லாக கொண்டு அர்த்தத்தை பார்க்க வேண்டும், அதாவது காரண பெயராக பார்க்க வேண்டும். ஏன்னா இந்த ஊர்ல கட்டமைப்பே எப்படி இருக்கும்னா, சில படிகள் மேலே ஏறணும், சற்று நடக்கணும், தளமா இருக்கும். திரும்பி படிப்படியா மேலே ஏறணும், சற்று தளம் இருக்கும். வாசல் படியிலிருந்து கர்ப்ப கிரகத்துக்கு போறதுக்கு முன்னாடியே தளமா ஏறிதான் சற்று மேல போய் உயர போய் தான் பெருமான சேவிக்கணும். அப்படி ஒரு அமைப்பு. சுற்றிலும் பல மாடங்கள் சூழ்ந்திருப்பதினாலே மணி மாட கோயில் என்று ஒரு மாடத்துல மாடியில இருக்கிற போலத்தான் இந்த எம்பெருமான் மேல உயர எழுந்தருள் இருக்கிறார். பல படிகள் ஏறி ஏறி மேல போவதனாலே இது மணிமாட கோயில்னு அழைக்கப்படுகிறதா. அப்ப மலையார்ந்த கோலம் சேர், மலையை போலே மிகவும் அழகியதாக இருக்கக்கூடிய மணிமயங்கள், எங்க பார்த்தாலும் மணிகள் ரத்தனங்கள் பொருந்தி இருக்கக்கூடிய மாடங்களாலே நன்றாக நிறைந்திருக்கக்கூடிய திருநறையூர் மணிமாடம் மிக மன்னி. இந்த க்ஷேத்திரத்துல எம்பெருமான் விட்டு பிரிய மாட்டேன் என்று மனம் பொருந்தி மஞ்சுளவள்ளி தாயார் நமக்கு கிடைத்திருக்கிறாளே, இவளை விட்டு எப்படி நீங்க முடியும், இந்த கோவிலை விட்டு எப்படி நகர முடியும்? எனக்கு பிராதானியம் இல்லைன்னா கூட பரவாயில்லை, நாச்சியாருக்கே பிராதானியமா இருக்கட்டும், அவளே நடுநாயகமாக இருக்கட்டும், அவளுக்கே எல்லா திருவாராதனும் முதல்ல நடைபெறட்டும், முதல்லே புறப்பாடு கண்டறட்டும், எல்லாத்துக்கும் சரி என்று சொல்லி பெருமான் விட்டு பிரியாமல் சேர்ந்திருக்கிறான்னா அப்ப என்ன குணம், என்ன குணம்? மணிமாடம் மிக மன்னி நிலையார நின்னான் தன். நிலையார பெரிய ஸ்பஷ்டமா திருமங்கையாழ்வார ரட்சித்த அதே எம்பெருமான் இன்னைக்கும் நம்மையும் ரட்சிப்பதற்காக நின்று கொண்டிருக்கிறான். நிலையார நின்னான் தன் நீழ்கழலே அடைநெஞ்சே. ஒரு சரணாகதி செய்யக்கூடியவன், ஒரு பிரபன்னனுக்கு எது முக்கியமான இடம்? திருவடிகள் தானே ரொம்ப முக்கியமான இடம். தனந்தய பிரஜை, பால் குடிக்கக்கூடிய குழந்தைக்கு தாயாரனுடைய முலையிலத்தான ஆர்வம் இருக்கும், எப்பொழுதும் அதைத்தானே நோக்கி கொண்டிருக்கும். அத மாதிரி சரணாகதி செய்ய வந்த நமக்கெல்லாம் பெருமானுடைய திருவடியை விட்டா சரணாகதி பண்ணுவதற்கு வேறு ஏது தஞ்சமான இடம்? திருத்தோள்ல சரணாகதி பண்றதா, திரு கையில சரணாகதி பண்றதா, திருமுகத்தை பார்த்து சரணாகதி பண்றதான்னா அதெல்லாம் ரொம்ப உயர்ந்த இடம். பார்த்து அனுபவிக்கலாமே ஒழிந்து போய் சரணம் அபயம்னு விழ வேண்டும்னா திருவடிகள்ல தான் விழணும். அங்க விழுவதற்கு கூட தகுதி இல்லாத தலை நம்முடைய தலையா இருந்தாலும் பெருமானுடைய திருவடிகள்லத்தானே நம்ம போய் சரணாகதி செய்ய வேண்டும். அதனால அப்படிப்பட்ட அந்த திருவடிகளை இதுல மிகவும் ஈடுபட்டு நிலையார நின்னான் தன் நீழ்கழலே அடைநெஞ்சே. அந்த எம்பெருமானுடைய நீழ்கழல் இருக்கிறதே, என்னென்னும் நம்மை கைவிடாது அப்படிப்பட்ட திருவடிகள், அதை நாம் பற்ற வேண்டும். அதுதான் நமக்கு
ஒரே உபாயம் என்று இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார். மறையாரும் பெருவேள்வி கொழும்புகை போய் வளர்ந்தெங்கும் நிறையார வான்மூடும் நீல் செல்வ திருநறையூர் பிறையாரும் ஷடையானும் பிரமனும் உன் தொழுதேத்த இறையாகி நின்னான் தன் இணையடியே அடை நெஞ்சே என்ன இப்ப மேலே தெரிவிக்கிறார். ஆக கீழே நிலையார நின்னான்னு திருவடிகளை சொன்னாரா? ஸ்ரீமன் நாராயண ஏற்கனவே 6 பாசுரம் ஆயிடுத்து. சரணவ் சரணம் சரணம் பிரபத்தியே சரணவுங்கிறது தான் திருவடிகள் கீழே பாசுரத்துல சொல்லிட்டார். இப்ப அந்த எம்பெருமான் தான் உபாயமாக நம்மை ரட்சிக்கிறார் என்று அதை மேலே தெரிவிக்கிறார். ஆசிரயணியன் என்று யார் யாரையோ நம்ம பிரமிக்கிறோம். உலகத்துல பல தேவதைகளை பார்த்தால் அவளுடைய பெருமையெல்லாம் கேட்டுட்டு ஓ இவாளை கூட பற்றலாம் போல் இருக்கே, இவாள்லாம் கூட நமக்கு ஏதோ காரியம் செய்வர்கள் போல இருக்கேன்னு பிரமிக்குமா போல இருக்கா? ஒன்னும் பிரமிப்பே வேண்டாம். சரண்யன் சரணம் முகன் தகுந்தவன் இவன் ஒருவன் தான். இதை வைத்து தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் யாரையெல்லாம் பெரிய தேவதைகள்னு கை காட்டுகிறீர்களோ அவர்கள் அத்தனை பேரும் இந்த எம்பெருமான பணிந்துதான் அந்த பெருமையை பெற்றிருக்கிறார்கள். அதை இந்த பாசுரத்துல விளக்கமா தெரிவிக்கிறார். மறையாரும் பெருவேள்வி கொழும்புகை போய் வளர்ந்து எங்கும். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மறையவர்கள் அந்தணர்கள் வேதங்களை எல்லாம் நன்கு கரை கண்டவர்கள். அதுல சொல்லப்பட்ட யாகங்கள் எல்லாம் பெருமானுக்கு திருவாராதனம் என்று தெரிந்து கொண்டு நிறைய யாகங்களா செய்கிறார்களாம். இன்னைக்கு யாகம் தொடங்கித்து யாகம் முடிந்தவுடனே மறுபடியும் அங்குரார்ப்பணம் பண்ணி அடுத்த யாகம், இப்படி தொடர்ந்து இடைவெளியே இல்லாமல் யாகம் செய்ய செய்ய என்ன ஆகிறதுன்னா மறையாரும் பெருவேள்வி கொழும்புகை போய் பரிசிய யாகம் ஒரு இடத்துல இல்ல ஊர் முழுக்க அந்தணர்கள் செய்வார். செய்ய செய்ய என்ன ஆகும்? யாகத்திலிருந்து பெரிய புகை கிளம்புமா, அந்த புகை போய் ஆகாசத்துக்கு போய் ஆகாசத்தையே மறைத்து விடுகிறதாம். கொழும்புகை போய் வளர்ந்து எங்கும் நிறையார வான்மூடும். மேல போய் வளர்றது, வளர்ந்து புகை முழுக்க எல்லாத்தையும் ஆகாசத்தை எல்லாம் மூடி விடுகிறது. வான்மூடும் நீல் செல்வ திருநறையூர். இப்படிப்பட்ட செல்வம் வைதிகர்கள் இதுவரைக்கும் இயற்கை அழகு சொன்னார், அங்க இருக்கக்கூடிய அந்த வயல் வளப்பங்கள் சொன்னார், அதே மாதிரி சங்குகள் வருதுன்னு அதையெல்லாம் சொன்னார், அன்னப்பறவையை பத்தி சொன்னார், எல்லாம் சொன்னார். அங்க இருக்கக்கூடிய கைங்கரிய பரர்கள், அங்க இருக்கக்கூடிய அந்தணர்கள் பிராமணர்கள் அவர்களெல்லாம் எவ்வளவு கைங்கரிய ஸ்ரீயோடு இருக்கிறார்கள்னா எம்பெருமானுடைய அந்த கைங்கரியமாகவே இந்த யாகங்களை எல்லாம் செய்ய அதனாலேயே புகை கிளம்பி ஆகாசத்தை எல்லாம் அந்த புகை மூடி இருக்கிறதாம். அப்படிப்பட்ட செல்வம், அந்த செல்வம் நிறைந்து இருக்கக்கூடிய திருநறையூரிலே பிறையாரும் ஷடையானும், சந்திரனை தலையில வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ருத்ரன், பிறையாரும் ஷடையானும், பிறையாரும் ஷடையானும் பிரமணம் உன் தொழுதேத்த. ஷடையான்ங்கிறதுனால ஜடை புனைந்து கொண்டிருக்கிறார்னா தாபச வேஷம், தபசு செய்பவர்கள் தான் ஷடை புனைந்து அப்படியே அமர்ந்து தபஸ் செய்வார்கள். அது மாதிரி இவர் ஷடை புனைந்திருக்கிறாருங்கிறதுனாலே இவர் தபசு புரிகிறார் எம்பெருமானிடத்துல. அவரையே மனசால நினைத்து கொண்டு நம்முடைய அந்த பாபங்கள் எல்லாம் போகணும், தான் செய்த குற்றங்கள் எல்லாம் போகணும் என்று சாதனமாக தபஸ் செய்கிறார். பிறையாரும் ஷடையானும், ருத்ரனும் எம்பெருமான குறித்து தியானிக்கிறான், அதனாலேயே சாபம் நீங்க பெற்றான். பிறையாரும் ஷடையானும் பிரமணம் உன் தொழுதேத்த. பிரம்மா கூட ஏதோ எம்பெருமானையே நினைத்து தபஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர் பிறந்ததே எம்பெருமானுடைய திருநாவி கமலத்திலிருந்து தானே. ஆகவே வேதங்களை எல்லாம் இழந்து தவித்தார் ஒரு சமயத்துல. கவலை வேண்டாம், நாமே உமக்கு வேதங்களை உபதேசிக்கிறேன் என்ன ஆபத்து வரும் காலத்திலெல்லாம் பிரம்மாவுக்கு எம்பெருமான் தான் உபதேசித்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். ஆக பிறையாரும் ஷடையானும் பிரமணம் முன் தொழுதேத்த. இவர்களெல்லாம் தொழுது ஏத்தினார்கள் அந்த எம்பெருமானை, அதனாலேயே இறையாகி நின்னான். இத்தனை பேரும் தொழுது ஆசிரயித்து ஸ்தோத்திரம் பண்ண அதை கேட்டு சர்வாதிகனாய் தான் நிற்கிறான். அனைவரை காட்டிலும் மேம்பட்டவன், ருத்ரனுக்கும் தான் மேம்பட்டவன், பிரம்மாவை விட தான் மேம்பட்டவன் என்று அந்த பெருமை தோற்ற ஆனந்தத்தோடு மகிழ்ச்சியோடு அப்படி இறையாகி நிற்கிறானாம். தான் தான் சுவாமி என்கிற அந்த பெருமை தோற்ற நிற்கிறான். கண்டவாத்தால் தனதே உலகன நின்னான் தன்னைன்னு நம்மாழ்வாருடைய பாசுரம். அந்த மாதிரி திருநறையூர் நம்பி நிற்கிற அந்த நிலையை கண்டால் ஓஹோ இவர் தான் அனைவரை காட்டிலும் மேம்பட்டவர், பிரம்மருத்ராதி தேவர்கள் எல்லாம் இந்த திருவடிகளை பற்றி தான் உஜ்ஜீவனம் அடைந்தார்கள் என்று இவரை சேவித்தாலே நமக்கு தெரிந்து விடுமாம். இறையாகி நின்னான் தன் இணையடியே அடை நெஞ்சே. அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய இணையடி ஒன்றுக்கு ஒன்று பொருத்தமாய் ஆச்சரியமான தாமரையை போன்ற இருக்கக்கூடிய அந்த திருவடிகளே நமக்கு தஞ்சம் என்ன அந்த திருவடிகளை பற்றப்பார் நெஞ்சே என்ன நெஞ்சுக்கு உபதேசிக்கிறார். ஆக 9 பாசுரங்களாயித்தா. இனி மேற்கொண்டு இப்படி எம்பெருமானை அனுபவித்தால் திருவடிகளை பற்றினால் என்ன பலன் அதை மேலே தெரிவிக்கிறார். தின்கழக மதில் புடைசூழ் திருநறையூர் நின்னானை வன்கழக நிலவெறிக்கும் வயல் மங்கை நகராளன் பண்கழகம் பயின்னசீர் பாடலிவை 10 வல்லார் விண்கழக திமையவராய் வீத்திருந்து வாழ்வாரே.
கலகம்ங்கிற சொல் இதுல 4 தடவை பிரயோகிக்கிறார். ஆனா ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு ஆச்சரியமான அர்த்தம் உண்டு. தின்கழக மதில் புடைசூழ் என்றால் அங்க இருக்கக்கூடிய மதில்கள், திருநறையூர்ல இருக்கக்கூடிய மதில்கள் எல்லாம் நல்ல வேலைப்பாடோடு இருக்கான். சுண்ணாம்பு சாந்து அது நன்றாக கலந்து பூசப்பட்டிருக்கிறது. முதல்ல கலகம்ங்கிறதுக்கு சுண்ணாம்பு கலவைன்னு அர்த்தம். இந்த மதில்கள் எல்லாம் சுண்ணாம்பு கலவையை போட்டு பூசி இருக்கிறத பார்த்தால் அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி விஸ்வகர்மா தேவன் சிற்பி அவரே வந்து செய்தாரோ என்று வியக்கத்தக்க வகையிலே ரொம்ப உறுதியான திருடமான அந்த ஒரு சுண்ணாம்பு கலவையினாலே பூசப்பட்டிருக்கக்கூடிய மதில்கள், அதுதான் தின்கழக மதில் புடைசூழ். அது நன்றாக ஒரு பெரிய ஆவரணமாக பாதுகாப்பு அரணாக அமைந்திருக்கிறது. இவ்வளவு பெரிய பெருமான் எழுந்தருள் இருக்கிறார்னா அந்த கோவில் அந்த இடத்திற்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்கணும். அதனாலேயே இந்த மதில்கள் எல்லாம் நல்ல பாதுகாப்போடு அப்படி உறுதியாக இருக்கிறது. ஆழ்வாருக்கு தெம்பு, ஓ நாம் அடையக்கூடிய அந்த எம்பெருமான் நல்ல பாதுகாப்பா இருக்கார், அவர் நல்ல பாதுகாப்பா தெம்பா இருக்கணுமே, அவருக்கு ரட்சகமா இந்த மதில்கள் இருக்கேன்னு அவர் சந்தோஷப்படுகிறார். தென்கழக மதில் புடைசூழ் திருநறையூர் நின்னானை. யார் அந்த எம்பெருமான்? திருநறையூர் நின்றான். வேற ஏதானும் பேர் இருக்கா இல்லையான்னா ஊரையே தனக்கு அடையாளமாக கொண்டு திருநறையூர் நின்றான். இந்த எம்பெருமான் யாரு? திருநறையூர்ல நின்று கொண்டிருப்பவன், அதுவே அவருக்கு அடையாளம். பிரம்மாவை படைத்தவர், ருத்ரனுக்கு கஷ்டத்தை போக்கினவர், இதெல்லாம் சொன்னாரேன்னா அதெல்லாம் பெருமைக்காக சொன்னேன். இவருக்கு இன்றியமையாத அடையாளம். எதுல அவர் மிகுந்த சந்தோஷப்படுகிறார்னா திருநறையூர் நின்றான். இன்னைக்கும் அந்த ஊர்ல நின்ற நம்பின்னு எம்பெருமானுக்கு ஒரு திருநாமம் உண்டு. திருநறையூர் நின்ன நம்பின்னா நின்று இருக்கிற நம்பி, அவ்வளவுதான் அவருக்கு திருநாமம். அப்படி திருநறையூர் நின்றானை வன்கழக நிலவரிக்கும் வயல் மங்கை நகராளன் என்றால் அந்த அழகிய அந்த ஹம்ச பறவைகள், கலகம்ங்கிறதுனால இங்க ஹம்ச பறவைகள்னு அர்த்தம் கொள்ள வேண்டும். அழகான அந்த ஹம்ச பறவைகள் எல்லாம் வயல்ல அப்படியே அமர்ந்திருக்கிறதா, வெள்ள வளையர்னு ஹம்ச பறவைகள் வயல் முழுக்க நிறைக்கிறத பார்த்தா வானத்துல இருக்கிற சந்திரன் கீழே இப்படி பல சந்திரனாக மாறி அமர்ந்திருக்கிறதோ என்ன பிரமிக்கும்படியா இருக்கான். ஹம்சங்கள் வயல் முழுக்க அமர்ந்திருக்கு, பல சந்திரன்கள் ஒன்னா வந்து சேர்ந்திருக்கோ என்ன பிரமிக்குமா போலே. வன்கலக நிலவெறிக்கும், நிலவு சந்திரன், சந்திரனை போல பிரகாசத்தோடு கூடின பல ஹம்சங்கள் இப்படி வரிசையா வயல்கள்ல அமர்ந்திருக்கிறது. வயல் மங்கை நகராளன், அப்படிப்பட்ட மங்கை நாடு. இப்ப முதல்ல சொன்னது திருநறையூர்ல நல்ல அந்த தின்கழக மதில் இருக்கிறது. வன்கழக வயல் புடை சூழ்ங்கிறது திருமங்கை நாட்டுக்கு உண்டான விசேஷனம். ஆழ்வாருடைய திரு அவதார ஸ்தலம் திருமங்கை நாடு, அங்கதானே அவதரித்தார். அந்த திருவாளி திருநகரி, அந்த க்ஷேத்திரத்துல இருக்கக்கூடிய வயல்கள் எல்லாம் ஹம்ச பறவைகள் அமர்ந்து சந்திரனை விட ஒளி வீசி கொண்டிருக்கிறதாம். வன்கழக நிலவெறிக்கும் வயல் மங்கை நகராளன். பண்கழகம் பயின்ன சீர் பாடலிவை பத்தும் வல்லார். பண்கழகம் அப்படின்னா பண்கள், அதனுடைய கூட்டம். அந்த பண்கள் அகம், அதாவது பண்கள் பண்கழகம்னு பாசுரம் இருந்தாலும் பண்கள் அகம்னு பிரித்து பொருள் கொள்ளுகிறார்கள். இப்ப கலகம்ங்கிறது கள் அகம்னு பிரிக்கணும். பண்கள் அகம், பண்கள்னா ராகங்களா, பலவிதமான ராகங்கள் பண்கள் இருக்கிறது. அதற்குள்ளே அகம்ங்கிறதுனால அதற்குள்ளே பண்கழகம் பயின்ன சீர் என்பதினாலே அதற்குள்ளே ரொம்ப அழகான ஒரு ராகம். பண்கள் பல விதமா இருக்கு, அதுக்குள்ளே ரொம்ப உயர்ந்த ஒரு ராகத்துல இந்த பாசுரங்களை பாடியிருக்கிறாராம். பண்கழகம் பயின்ன சீர் பாடலிவை பத்தும் வல்லார். அந்த பண்கள் அகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உயர்ந்த ஒரு பண்ணிலே பாடப்பெற்ற இந்த பாடல், இந்த பாசுரங்கள் 10 சீர்பாடல், பெருமை பெற்ற பாடல். யாரோ ஒரு சாதாரண கவிஞன் பாடினது இல்லையே, எம்பெருமானாலேயே மயர்வர மதினம் அருளப்பெற்ற திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கிறார்னா அப்ப அது சீர்பாடல் அல்லவா. அப்படி பெருமை கொண்டிருக்கக்கூடிய பாடல். இவை 10 வல்லார், 10 பாசுரங்கள். இந்த 10 பாசுரத்தையும் வல்லவர்கள். பாசுரத்தை நேரே சொன்னாலும் சரி, அதனுடைய அர்த்தத்தை மனசுல சேர்த்து அத்தோடு விண்ணப்பித்தாலும் சரி, அவர்களுக்கு என்ன பயன்? விண்கள் அகத்து, விண்கழகத் இமையவராயின்னு இருக்கு, இங்கேயும் பிரிச்சுக்கணும். விண்கள் அகத்து, விண்கள்னா ஸ்வர்காதி லோகங்கள், விண்ணுன்னு ஆகாசம், ஆகாசத்துலதான் எல்லா உயர்ந்த லோகங்களும் இருக்கா. அப்ப ஸ்வர்க்கம் முதலான பல லோகங்கள், அதற்குள்ளே எது உயர்ந்தது? விண்கள் அகத்துன்றதுனால அதற்குள்ளே ரொம்ப உயர்ந்த லோகம் ஸ்ரீவைகுண்டம் பரமபதமா. விண்கழகத் இமையவராய், அப்படிப்பட்ட உயர்ந்த அந்த லோகத்திலே இமையவராய் நித்தியசூரிகளோடு ஒக்க, அங்க இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் அவர்களோடு சேர்ந்து வீற்று இருந்து வாழ்வாரே. கோவை ஒரு கோவை, அதாவது விண்ணுளார் நித்தியசூரிகளோடு ஒரு கோவையாவர்னு ஏற்கனவே நம்மாழ்வார் பாசுரத்துல தெரிவித்திருக்கிறார். அத மாதிரி இங்கேயும் தெரிவிக்கிறார். இமயவராய் நித்தியசூரிகளோடு ஒன்றாக சேர்ந்து
வீற்று இருந்து வாழ்வார். அங்க போய் ஒன்றாக சேர்ந்திருந்து அடியார்களோடு இருந்து சந்தோஷப்பட்டு கைங்கரியங்களை புரிவர்கள் என்று தெரிவிக்கிறார். ஆக வெண்களகத் இமயவராய் வீத்திருந்து வாழ்வாரே. போக பூமிகள் அனுபவம் நிறைய சிறந்து இருக்கக்கூடிய பூமிகள் பல, அதற்குள்ளே உயர்ந்த ஸ்ரீவைகுண்டத்திற்கு போய் அந்த நித்தியசூரிகளோட ஒரு கோவையாக இருந்து பெருமானை அனுபவித்து பல்லாண்டு பாடுபவர்கள் என்று இந்த பாசுரங்களுக்கு பலன் சொல்லி தலை கட்டுகிறார். ஆக திருநறையூர் நம்பி அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் தான் உயர்ந்த போக்கியமான இடம். நாம போய் பற்றணும்னா அந்த திருவடிகளைத்தான் பற்ற வேண்டும். பற்றினாருக்கு அவன் உயர்ந்த அந்த ஸ்ரீவைகுண்டத்தையே கொடுக்கிறான் என்ற அந்த அர்த்தத்தை இந்த 10 பாசுரங்கள்ல தெரிவித்தார். இது இனிமையினாலே செய்யப்பட்ட சரணாகதிங்கிறது இதற்கு இருக்கக்கூடிய ஏற்றம். முன்னாடி பண்ண சரணாகதிகள் எல்லாம் துன்பம் போக வேண்டும், ஒரே துக்கம் கஷ்டத்தை போக்க வேண்டும் சரணாகதி பண்ணார். ஆனா இந்த சரணாகதிங்கிறது பெருமானிடத்துல இருக்கக்கூடிய இனிமை போக்கியத்துவம் தூண்ட தூண்ட, அதனாலேயே பெருமானுடைய திருவடிகள் தான் ஒரே புகழ் என்ன தஞ்சமாக பற்றுகிறார். அப்படிப்பட்ட நரையூர் எம்பெருமானுடைய திருவடிகளை நாமும் பற்றுவோம். இப்படி இந்த திருமங்கையாழ்வார் அருளி செய்த பாசுரங்களை எல்லாம் நமக்கு அனுபவமாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீமத் பரமஹம்ச இத்தியாதிப்படி எழுந்தருள் இருக்கக்கூடிய யதிகிரி ராமானுஜ நாராயண ஜீயர், யதிகிரி நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி, அந்த சுவாமியினுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி மேலே மேலே அவர் பல கைங்கரியங்களை புரிய வேண்டும். அத்தனை கைங்கரியங்களாலே நாமும் உஜ்ஜீவிக்க வேண்டும். நம்ம அத்தனை பேருடைய உஜ்ஜீவனத்திற்காக சுவாமியினுடைய அந்த கைங்கரியங்கள் மேன்மேலும் சிறக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச்ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசௌதாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.